ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். ஸோ இந்த ஒரு கிளாஸில் குரூப் 4 ப்ராக்டிஸ் பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். அதில் 8 மாடல் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்கமிங் குரூப் 4 எக்ஸாமுக்காக மேக்ஸ் கார்னர்லேருந்து 8 ஃப்ரீ மாடல் டெஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதனுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸாக இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகிருந்திருக்கு. அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன், டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த ஒரு கிளாஸில் பார்ப்போம். ஸோ எவ்ரிடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட், இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஷெடியூல் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 10 o'clock நம்மளுடைய மேக்ஸ் கார்னர் ஆப்பில் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து போஸ்ட் ஆயிரும். அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து லாகின்ல போஸ்ட் ஆயிரும். ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டேட்டில் அந்த டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமுக்காக நீங்கள் லாஸ்ட் டைமில் மேக்ஸையும் ரீசனிங்கையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகியிருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா எழுதிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புறேன். ஒரு 25 கொஷின் நம்ம கொடுத்துருந்தோம். அதில் 15 கொஷின் ஆப்டிடியூட்ல இருந்தும் 10 கொஷின் ரீசனிங்ல இருந்தும் ஆஸ் பர் டிஎன்பிசி பேட்டர்ன்ல நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ இதில் ஒவ்வொரு கேள்வியுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாபிக்லேருந்து அந்த கேள்வி இருக்குது, அந்த டாப்பிக்கில் அந்த கேள்விக்கு ரிலேட்டடாகவோ அந்த கான்செப்ட் ரிலேட்டடாகவோ நீங்கள் என்ன நல்லா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவிஷன் கிளாஸாகவே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 மாடல் டெஸ்ட்டுக்குமே ஒன்னொன்றும் வந்து குறைஞ்சது ஒரு 1 hour ஆகுது இருக்கும். ஸோ ப்ராப்பராக இந்த ஒரு 1 hour கிளாஸை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸில் அந்த 25 கேள்விக்கான கண்டென்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் ரைட், ஒரு ரிவிஷன் கிளாஸை ஃபாலோ பண்ண மாதிரியுமே இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு 8 டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை ஃபாலோ பண்ணுங்க. ரைட், ஸோ முதல் கேள்விக்கு போகலாம். ஸோ முதல் கேள்வியில் மனிஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு இந்தியன் பேங்க்ல ஒரு தொடர் வைப்பு நிதியை தொடங்குறாரு. 20 மாசத்துக்கு 600 ரூபாங்கிறது டெபாசிட் பண்றாரு. 10% வட்டியில இதுக்கான இந்த கணக்கின் முதிர்வு தொகையை காண்க அப்படிங்கிறது கேள்வி. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா ஆர்டி அப்படிங்கிற கான்செப்ட். நம்மளுடைய கிளாஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டாபிக்ல ஆர்டி கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். ஆர்டி ரிலேட்டடான ஒரு கான்செப்ட்டுங்க. ஸோ இதில் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபா மாதம் டெபாசிட் பண்ணுறாரு. எவ்வளவு மாதத்துக்கு அப்படின்னா 20 மாதத்துக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. முதல்ல கேள்வியில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா பி ஸ்மால் என் பிளஸ் பி கேபிட்டல் என் R/100 அப்படிங்கிறது ஆர்டிக்கான ஃபார்முலா. நம்ம கிளாஸ்ல ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த ஃபார்முலா மட்டுமே ஒரு முறை எக்ஸாம்ல கேள்வியாக ஃப்ரேம் ஆயிருக்கு. தொடர் வைப்பு நிதி ரெக்கரிங் டெபாசிட்டினுடைய அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா மட்டுமே, இந்த ஃபார்முலா மட்டுமே எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி ஃப்ரேம் ஆயிருக்குங்க. ஸ்மால் என் கேபிட்டல் என் அப்படி இந்த எங்கே ஸ்மால் என் வரும் எங்கே கேபிட்டல் என் வரும் அப்படிங்கிறத ப்ராப்பராக அந்த ஃபார்முலாவில் தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல கேள்வியாக கேட்டிருந்த பொழுது அந்த ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே இந்த எண்ணை மட்டும்தான் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே கேபிட்டல் என், ரெண்டுமே ஸ்மால் என். முதல்ல கேபிட்டல் என், ரெண்டாவது ஸ்மால் என், முதல்ல ஸ்மால் என், ரெண்டாவது கேபிட்டல் என் அப்படிங்கிற மாதிரி இந்த எண்ணை மட்டும்தான் மாற்றி மற்ற 4 ஆப்ஷன்ஸுமே இருந்துருந்துச்சுங்க. ரைட், இதுல என் அப்படிங்கிறது கேபிட்டல் என் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாசமா நம்ம ஆட் பண்ண போறோம். அப்ப அதனுடைய ஃபார்முலா n இன்டூ என் பிளஸ் 1/2. ரைட், ஏன்னா இங்க ஸ்மால் என்ன தான் 20ன்னு எழுதியிருக்கோம். கேபிட்டல் என் அப்படிங்கிறது தனி ஃபார்முலாவில் அப்ளை பண்றோம். என்னன்னா ஒவ்வொரு மாசத்தையும் ஆட் பண்ணவே போறோம். ஸோ சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்னுடைய ஃபார்முலா n இன்டூ என் பிளஸ் 1/2. ரைட், நமக்கு கிடைக்கக்கூடிய என்னுடைய வேல்யூ வந்து மந்த்ல கிடைக்கும். அதை இயரா கன்வெர்ட் பண்ணணுங்கிறதுக்காக 12ஆல டிவைட் பண்றோம். ஸோ இப்போ கேபிட்டல் என்னுடைய ஃபார்முலா 1/12 இன்டூ என் இன்டூ என் பிளஸ் 1/2. இப்போ என்னுடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/12 இன்டூ என்னுடைய வேல்யூ 20 இன்டூ 21/2. ஸோ 2ஆல இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10 முறை, 2ஆலேயே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 5 முறை, இது 6 முறை. ஸோ 3ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 2 முறை, இது 7 முறை. ஸோ கேபிட்டல் என்னுடைய வேல்யூ 35/2. ஸோ கேபிட்டல் என்னுடைய வேல்யூ 35/2. அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், பியோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா. அந்த மாதிரி எத்தனை மாதம் பே பண்ணுறாங்க அப்படின்னா 20 மாதம் பே பண்ணுறாங்க. அதுதான் அசல். அதுக்கான வட்டி தான் இங்கே எழுத போகிறோம். 600 இன்டூ என்னுடைய வேல்யூ 35/2 ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 100. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% கேள்வியில் சொல்லியிருக்காங்க. ஆரோடைய வேல்யூ 10. ரைட், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். 2ஆல் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ். ஸோ 12,000 அப்படிங்கிறது அவங்க 20 மாசத்துல கட்டின மொத்த அசல். அதுக்கான வட்டி 35 இன்ட்டு 3 105. அடுத்து ஒரு 10 சேர்த்தும் பொழுது 1050.
ஸோ வட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1050 ரூபா, அது அசலோட சேர்த்து சொல்ல போலாம் 13,050 ரூபா அப்படிங்கிறது 20 மாதம் கழிச்சு அந்த ஆர்டி கம்ப்ளீட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகையாக இருக்குங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட். இந்த கேள்வியிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, ஆர்டி கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கோங்க. ஆர்டியினுடைய ஃபார்முலா மட்டுமே இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல கேள்வியாக கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அதனால ஆர்டி கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன டாபிக் உள்ள இருக்கு அப்படின்னா, தனி வட்டி கூட்டு வட்டிங்கிற டாபிக் உள்ள இருக்கிற விஷயங்க. அடுத்து 2வது கேள்வி சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி, போட் மாஸ் ரூல் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு சிம்பிளிஃபிகேஷன். ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி, கால்குலேஷன் கொஞ்சம் அதிகமாக பண்ணுற மாதிரி, கேள்வி பார்க்கவே பயப்படுற மாதிரி ஒரு கேள்விங்க. ரைட். இந்த மாதிரியான கேள்வி கொடுத்ததுக்கான ரீசன் என்னன்னா, ஸோ லாஸ்ட் வீக் நடந்த குரூப் 1 எக்ஸாமில் இந்த மாதிரியான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கேள்வி ஃப்ரேம் ஆயிருந்திருக்கு. அந்த கேள்வி எங்கே இருக்கோ அதுக்கு அடுத்த கேள்வியே இதுதான் இருக்குங்க. ரைட். குரூப் 1ல கேட்ட அந்த சிம்பிளிஃபிகேஷன் கேள்வி எங்கே இருக்கோ அதனுடைய அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே கேள்வி. ஸோ மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால அந்த மாதிரியான கான்செப்ட்ல ஒரு கேள்வி நான் கொடுத்துருக்கேன். ரைட். ஸோ இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை முதல்ல நம்ம எல்லாமே மிக்சடு ஃப்ராக்ஷன், கலப்பு பின்னங்கள்ல இருக்கு. அதை தகா பின்னமா முதல்ல மாற்றலாம். ரைட். 5/8. ரைட். 5ஐயும் 8ஐயும் பெருக்குனா 40, 40 கூட்டல் 5 45, 45 டிவைடட் பை 8 டிவைடட் பை, அடுத்து 6 × 7, 6 × 7 42, 42 கூட ஒரு 3 கூட்டும் பொழுது 45, 45/7. ரைட். ஆஃப். அதே மாதிரி அங்கேயும் 6 × 11 66 கூட்டல் 7 73. ஸோ 73/11 டிவைடட் பை 9 × 8 72 கூட்டல் 1 அதே 73 டிவைடட் பை 8. டிவிஷன் 8/9 பிராக்கெட்ல 2ஐயும் 11ஐயும் பெருக்குனா 22, அது கூட 3 கூட்டும் பொழுது 25 டிவைடட் பை 11 பிளஸ் 13 டிவைடட் பை 22 ஆஃப் 3/5. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எந்த ஆப்ரேஷனும் எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணலை. முதல்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோங்க. ரைட். அதாவது கலப்பு பின்னமாக இருக்கிறத தகா பின்னமாக மாற்றிருக்கோம். முதல்ல தகா பின்னமாக மாற்றினா தான் நம்ம கணக்கே போட முடியும். கலப்பு பின்னத்தை அப்படியே வச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக. ரைட். ஸோ போட் மாஸ் ரூல் படி முதல்ல பிராக்கெட்குள்ளே இருக்கிறத ஒர்க் அவுட் பண்ணணும். முதல்ல இந்த பிராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ரைட். இதை மட்டும் நான் தனியாக எழுதுறேன், இந்த பிராக்கெட்குள்ளே இருக்கிறத மட்டும். ஸோ 22ங்கிறது எல்சியமாக எடுத்தோம் அப்படின்னா, இது 2ஆல் பெருக்குனா 22, இதையும் 2ஆல் பெருக்குனா 50. ஸோ 50 கூட்டல் ஒரு 13, 63 டிவைடட் பை 22 அப்படிங்கிறது கிடைக்குது. ரைட். இப்போ அடுத்தது இந்த பின்னங்களை வகுத்தல் அப்படிங்கிறத நம்ம அப்படியே வகுக்க முடியாது. அதனால அதை பெருக்கலாக மாற்றிக்கலாம். கீழே இருக்க நம்பர் மேலே கொண்டு வரலாம். ஸோ 45 டிவைடட் பை 8, இங்கே கீழே இருக்கிற 45/7ங்கிறத மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னா தலைகீழாகும் 7/45. இது தனி. ரைட். இங்கே ஏன் நான் பிராக்கெட் போடுறேன் அப்படின்னா, முதல்ல அது டிவிஷன், அந்த டிவிஷனை நம்ம மல்டிபிளாக மாற்றிருக்கோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால அது தனியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக செப்பரேட் பண்ணியிருக்கேங்க. அடுத்தது அதே மாதிரி ஆஃப் 73 டிவைடட் பை 11, இது தலைகீழ மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னா 8 டிவைடட் பை 73, இது ஒரு குரூப். அடுத்து வகுத்தல் 8/9, இது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா பிராக்கெட்ல 63 டிவைடட் பை 22, அடுத்தது ஆஃப் 3/5. ரைட். முதல்ல பிராக்கெட்ல இருக்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறத ஒர்க் அவுட் பண்ணலாம். இன்னும் போட் மாஸ் ரூல்குள்ளேயே நம்ம போக ஆரம்பிக்கல. இந்த 45 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 7/8 ஆஃப், இந்த 73 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 8/11 வகுத்தல். ரைட். இந்த பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறதையும் இதையும் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ரைட். பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது அதையும் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் அப்படியே கூட நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 3ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 3 முறை, இது 21 முறை. மறுபடியும் 3ஆலேயே அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 முறை. 2ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 4 முறை, இது 11 முறை. ஸோ 4 × 7 28 டிவைடட் பை 11 ஆஃப் 3/5. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஒர்க் அவுட் பண்ணும்போது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறது தான் ஆஃப் அப்படிங்கிறது. இந்த 8ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 7 டிவைடட் பை 11 டிவிஷன். அடுத்து இது ரெண்டையும் ஆஃப் இருக்குது, இது ரெண்டையும் ஒர்க் அவுட் பண்ணலாம். இது ரெண்டையும் மல்டிபிள் தான் பண்ண போகிறோம், அப்படியே எழுதிக்கலாம். 28 × 3 டிவைடட் பை 11 × 5 ஈக்குவல் டு, அடுத்து டிவிஷனை வந்து மல்டிபிளாக மாற்றிக்கலாம். ஸோ 7 டிவைடட் பை 11 இன்டூ, அதை மல்டிபிளாக மாற்றும் பொழுது கீழே இருக்கிறது மேலே தலைகீழ மாறும். ஸோ 11 × 5 டிவைடட் பை 28 × 3.
ஸோ இந்த 11ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். 7ஆல் 28 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 முறை. 5/3 × 4 12. ஸோ 5/12 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, 5/12. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட் போர்ட் மாஸ் ரூலில் கொஞ்சம் ஃப்ராக்ஷனில் இருக்கனால கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் நம்மளுடைய நேரத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால தான் குரூப் 1 எக்ஸாமில் அந்த மாதிரியான கேள்விகள் ஃப்ரேம் ஆகியிருக்குங்க. ஸோ நம்ம டெஸ்ட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ப்ராக்டிஸ்க்கான கொஷின் கொடுத்துருக்கேன். ரேண்டமான கேள்வியாக இல்லாமல் ரைட் எக்ஸாமில் எங்கே கேட்குறாங்களோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கேள்வியாகவும் நான் கொடுத்துருக்கேன். ரைட், மேபி அதே மாதிரி இதே கேள்விகளாக கூட ரிப்பீட் ஆகலாம் எக்ஸாமில். அடுத்து 3வது கேள்விங்க, 100க்கும் 200க்கும் இடையில எத்தனை பகா எண்கள் இருக்குது அப்படிங்கிறது கேள்வி. பகா எண்களினுடைய கவுண்ட் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கறது நிறைய முறை எக்ஸாமில் ஃப்ரேம் ஆயிடுச்சுங்க. ரைட், 1லிருந்து 100 வரைக்கும், ரைட் 50 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் இருக்குது அப்படின்னா 15 பகா எண்கள் இருக்குது. 1லிருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் இருக்குது அப்படின்னா 25 பகா எண்கள் இருக்குது. இந்த கேள்விகள் நிறைய முறை எக்ஸாமில் ஃப்ரேம் ஆயிடுச்சு. இன்னொன்று கூட இதை மாற்றி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா 2லிருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. 1லிருந்து 100 வரைக்கும் 25 இருக்குன்னா 2லிருந்து 100 வரைக்கும்னா இன்னொன்று குறைச்சிடக்கூடாது. ஏன்னா 1ங்கிறது பகா எண் கிடையாது, அதை எண்ணிக்கையில் குறைச்சனால இங்கே பகா எண்களோட எண்ணிக்கை குறையாது, அதே 25 தான் 2லிருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்களின் எண்ணிக்கை. நம்ம கிளாஸ்ல எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டாவை தெரிஞ்சுக்கலாம். நம்ம சொல்லியிருப்போம் 1லிருந்து 200 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் இருக்குங்கிறத எக்ஸ்ட்ரா படிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ரைட், 46 பகா எண்கள் இருக்கு. அதை பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்விதான். ரைட், 100லிருந்து 200க்குள்ள எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 100லிருந்து 200 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி 1லிருந்து 100 வரைக்கும் 25 பகா எண்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். 46 பகா எண்கள் மொத்தம் 200 வரைக்கும். அதில் 100 வரைக்கும் இருக்கக்கூடிய 25 பகா எண்களை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 21 பகா எண்கள் 100லிருந்து 200க்குள்ள இருக்கக்கூடிய பகா எண்களுடைய எண்ணிக்கை. ரைட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கலாம். 1லிருந்து 200 வரைக்கும் எவ்வளவுங்கிறது. ஏன்னா இதெல்லாம் நிறைய முறை எக்ஸாம்ல கேள்வியாக ஃப்ரேம் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் அதை அடுத்த லெவலாக மாத்துறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்க வேண்டாம். 1லிருந்து 200 வரைக்கும் 146 1லிருந்து 200 வரைக்கும் 46 பகா எண்கள் இருக்குங்கிறது படிச்சுக்கிட்டா போதும், இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். ரைட், மொத்தம் 46 200 வரைக்கும் அப்படின்னா முதல் 100 வரைக்கும் 25 உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது, அதை மைனஸ் பண்ணிட்டா மீதி 21 சொல்லிடலாம். இன்னொன்று கூட எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கலாம். 1லிருந்து 1000 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் இருக்கு அப்படின்னா 168 பகா எண்கள் இருக்கு. 1லிருந்து 1000க்குள்ள மொத்தம் எத்தனை பகா எண்கள் இருக்கு அப்படின்னா 168. எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்டா தெரிஞ்சுக்கலாம். ரைட், இப்ப பகா எண்கள் எத்தனைன்னு கேட்கற மாதிரி பகு எண்கள் எத்தனைன்னு கேட்டாலும் பதில் சொல்ல முடியும் இல்லைங்களா? ரைட், 1ங்கிற எண்ணிக்கையை விட்டுட்டு மீதி எல்லாம் கவுண்ட்ல சொல்லலாங்க. இப்போ உதாரணத்துக்கு 1லிருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண்கள் இருக்கு அப்படின்னா 25 பகா எண்கள் இருக்கு, பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. எத்தனை பகு எண்கள் இருக்கு அப்படின்னா 100ல இந்த 25 கழிச்சிடலாம், 75 மிச்சம் இருக்கு. அந்த 75ல 1வது நம்பர் 1ங்கிற நம்பரையும் மைனஸ் பண்ணிடலாம். ஏன்னா 1ங்கிற நம்பர் பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அப்ப 74 பகு எண்கள் இருக்கு. ரைட், ஸோ இது ஒரு கிளியர் ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப டீட்டெயிலாக இன்னும் கேள்விகள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்த்துருக்கோங்க. அடுத்து 4வது கேள்வி டைஸ். ஸோ டைஸில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ்ல இருந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான கேள்வி எக்ஸாமில் ஃப்ரேம் ஆகுது. ஸோ லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸில் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு சில கேள்விகள் கொடுத்துருந்தாங்க டைஸில். அது நம்மளுடைய கிளாஸில் நம்ம என்ன கேள்வி கொடுத்துருந்தோமோ அதே கேள்வி அப்படியே தான் ரிப்பீட் ஆயிருந்துச்சு குரூப் 2A மெயின்ஸில். உங்களுடைய டைஸ்க்கான கான்செப்டில் ரைட், டைஸ் கியூப்ஸ் அண்ட் டைஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்மளுடைய கிளாஸ் ஒர்க்கில் 34வது கேள்வி 35வது கேள்வி அந்த ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம கொடுத்துருப்போம். அந்த 35வது கேள்வி நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அதே கேள்வி தான் குரூப் 2A மெயின்ஸ்லையும் கேட்டிருந்திருக்காங்க. அதே கான்செப்ட்ல தான் குரூப் 1லையும் கேள்வி ஃப்ரேம் ஆயிருந்திருக்கு. ரைட், ஸோ அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்கணும். அந்த 2 கேள்விலையும் இருக்கக்கூடிய சின்ன டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ண மாதிரியான இந்த ஒரு கேள்வி, இதுவுமே நம்மளுடைய கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தாங்க. ரைட், ஒரு பகடை, ஒரே ஒரு பகடை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பகடையில ABCD ஆகியவை கடிகார திசையில் அருகருகில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. A இருக்கு, B இருக்கு, C இருக்கு, D இருக்கு. இதெல்லாம் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பக்கத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட், குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்ட கேள்வியோ குரூப் 1ல கேட்ட கேள்வியோ பாத்தீங்க அப்படின்னா ஆர்டரை மென்ஷன் பண்ணாம ரைட் ஒரு டேட்டாவா கொடுத்துருப்பாங்க. இங்க ஆர்டரோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அது டிஃப்ரெண்டா இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த ஒரு கேள்வி நான் கொடுத்துருக்கேன். ரைட், ABCD இந்த 4மே
கடிகார திசையில அடுத்தடுத்து இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏக்கு அடுத்து பி இருக்கு, பிக்கு அடுத்து சி இருக்கு, சிக்கு அப்புறம் டி இருக்குங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ஆர்டரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட், adjacent face in the clockwise direction அப்படின்னு கொடுத்ததுக்கான காரணம் இதெல்லாம் தொடர்ச்சியா இருக்கு. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏவினுடைய ஆப்போசிட் சீன் புரிஞ்சுக்கலாம், பியினுடைய ஆப்போசிட் டீன் புரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக நான் எழுதுறேன். ரைட், இது ஃப்ரண்டா இருந்துச்சு அப்படின்னா, இது லெஃப்ட் சைடு அப்படின்னா, இது பேக் சைடு அப்படின்னா, இது ரைட் சைடா இருக்குமா? எங்க வேணாலும் நீங்க பிளேஸ் பண்ணலாங்க. ஏவை ஃப்ரண்ட்ல தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது. சுத்தி இருக்கக்கூடிய 4 இடத்துல எங்க வேணாலும் எழுதலாம். எங்க ஏவை எழுதினாலும் தொடர்ச்சியா தான் அதை எழுத போறோம். அப்போ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் ஒன்னொன்னுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஏவும் சியும் ஆப்போசிட்டா இருக்குமா? லெஃப்ட்டும் ரைட்டும் ஒன்னொன்னுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ பியும் டியும் ஆப்போசிட்டா இருக்குமா? புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரைட். ஏன் சார் டாப்ல போடக்கூடாதா? ஏன்னா டாப்ல வேற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இயும் எஃப்பும் மேல் கீழ் பகுதியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாப்ல இ இருக்கு, பாட்டம்ல எஃப் இருக்கு அப்படிங்கிறத கேள்வியில சொல்லியிருக்காங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய 4 இடங்கள், சுத்தி இருக்கக்கூடிய 4 இடங்கள் அங்க நம்ம அதை பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஏங்கிறத ஃப்ரண்ட்ல தான் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. லெஃப்ட்ல எழுதியிருந்தா கூட அது அப்படியே மாறும் பொழுது ஒன்னு விட்டு ஒன்னு அதனுடைய ஆப்போசிட்டா தான் டிஃபால்ட்டா வரப்போகுதுங்க. ரைட். அடுத்தது அப்ப இயும் எஃப்பும் ஒன்னொன்னுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஒரே ஒரு டைஸை மட்டும் கொடுத்துட்டு, ஒரே ஒரு பொசிஷனை மட்டும் கொடுத்துட்டு அதுல ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கிறதுல இருந்து நம்மளால ஆன்சர் எழுதிக்க முடிஞ்சுங்க. இப்ப கீழே உள்ள மேல் சி மேலே இருக்கும் பொழுது கீழே என்ன எழுத்து இருக்கும்? சி மேல இருக்கு அப்படின்னா சியினுடைய ஆப்போசிட் என்னன்னு கேட்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். சியினுடைய ஆப்போசிட் என்னன்னு டைரக்டாவே கேட்டிருக்கலாம். மேல சி இருக்கும் பொழுது கீழே என்ன வரும்னு கேட்கறாங்க அப்படின்னா சியினுடைய ஆப்போசிட் கேட்கறாங்க. நமக்கு தான் தெரியும் சியினுடைய ஆப்போசிட் ஏன்னு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏங்க. சியினுடைய ஆப்போசிட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏவாக இருக்கும். கிளியர்? கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அதை புரிஞ்சுக்கிறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு அப்படின்னா இன்னொரு முறை இந்த ஒரு வீடியோவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் இன்னொரு முறை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். நான் ரொம்ப பொறுமையாகவும் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. ஸோ நிறைய பேருக்கு அது புதுசாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து 5வது கேள்வி, கோடிங் டீகோடிங் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி ரீசனிங்ல. ரைட், மேட்ரிக்ஸ் கோடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் கோடிங் எல்லாமே வந்துட்டு பெருசாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃப்ரேம் ஆனது இல்லை. ரைட், புதுசாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குற விஷயங்க. ரைட், இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரோஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை என்ன நம்பர்ஸ்ல வந்து டினோட் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 அணிகள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஆர் எங்க இருக்கு, ஓ எங்க இருக்கு, எஸ் எங்க இருக்கு, இ எங்க இருக்குங்கிறது ரோஸை எடுத்துக்கிட்டு போய் செக் பண்ண வேண்டாம், ஆப்ஷன்ல இருந்து செக் பண்ணலாம். ஏன்னா நிறைய இடத்துல ஆர் வரும், நிறைய ஒரே ஒரு ஆருக்கு ஒரே ஒரு கோட் மட்டும் கிடையாது, நிறைய கோட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆறு தான், இங்கே ஆர் இருக்கு, இங்கே ஆர் இருக்கு, இங்கே ஆர் இருக்கு. அப்போ நிறைய பாசிபிள்ஸ் இருக்கும். அப்போ நம்ம ஆப்ஷன் வந்து செக் பண்ண போதும். ஸோ 95 சொல்லலாமா? இங்கே 9 பார்க்குறோம், இங்கே 5 பார்க்குறோம். 9ல் 5ல் ஆர் இருக்கா? 9ல் 5ல் ஆர் இருக்கு. அப்போ இதனுடைய கோட் ஆர். அடுத்து 75, 7ல் 5 பார்க்கணும், ஓ. 02, 0ல் 2 பார்க்கணும், எஸ். 32, 3ல் 2 பார்க்கணும், இ, ரோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒருவேளை இந்த ஆப்ஷன்ல நமக்கு ஆர்ஓ, ஓஓ, எஸ்ஓ, இஓ ஆர்டரா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் இதே மாதிரி நம்ம செக் பண்ணியிருப்போம். ரைட், இந்த மேட்ரிக்ஸ் இதை மறுபடியும் நான் செக் பண்றது மட்டும் இன்னொரு முறை சொல்றேன், கவனிங்க. இப்போ ஆப்ஷன் ஏக்கு ரைட், நம்ம ஆப்ஷன் பிக்கு நான் சொல்றேன், ஒவ்வொரு எழுத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 88, 8ல் 8 என்ன இருக்குன்னு பாருங்க. 8ல் 8 ஆர் இருக்கு. ரைட், ஆர். 7ல் 6, 7ல் ரைட், இந்த மாதிரி ரோ வைஸ்ல 7ஐயும் காலம் வைஸ் 6ஐயும் செக் பண்றோம். அதான் 76. 76ம் 6ஆகவே இருக்கு. அப்ப இது கிடையாதுங்கிறது அடுத்த ஆப்ஷனுக்குள்ள போயிடலாம். ஏன்னா ஆர்ஓ எஸ்சின்னு வரணும், ஆர்னு வந்திருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் தப்பு. மேபி இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருந்துருந்துச்சுன்னா எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது சொல்லியிருக்கேன். ரைட், அதே மாதிரி அந்த மேட்ரிக்ஸை நீங்க செக் பண்றது புரியணுங்கிறதுக்காக நான் எழுதி காமிக்கிறேன். 3ல் 1 ஏ, 3ல் 2 இ. அப்ப ஆப்ஷன் பிங்கிறது தவறுங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு. ரைட், இப்படிதான் அந்த மேட்ரிக்ஸ் கோடிங்கை வந்து நம்ம செக் பண்றதாக இருக்கும். ரைட், தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். ரைட், நீங்க மற்ற கோடிங் டீகோடிங் கூட யோசிக்கணும் நிறைய. அதுல என்ன பேட்டர்ன் இருக்கு, ஆல்பபெட்ஸை கூட்டியிருக்காங்களா, கழிச்சிருக்காங்களா, பெருக்கி இருக்காங்களா, ரைட், எப்படி லெட்டரா வந்திருக்கு, எப்படி நம்பரா மாறி இருக்கு அப்படிங்கிறது மேட்ரிக்ஸ், அதாவது மற்ற கோடிங் டீகோடிங்ல நீங்க நிறைய யோசிக்கணும். ஆனா மேட்ரிக்ஸ் கோடிங் டீகோடிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா யோசிக்கவே வேண்டாம், எடுத்து எழுதுறது மட்டும்தாங்க. ஓகே,
6வது கேள்வி போகலாம். ஸோ டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண மாதிரி ஒரு கேள்வி. எக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலையில் 1/4 பகுதியை 10 நாட்களில் முடிக்கிறாங்க. ஒய் வந்து 40% ஆஃப் வேலையை 40 நாளில் முடிக்கிறாங்க. இசட் வந்துட்டு 1/3 வேலையை 13 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் யார் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ரைட், ஒவ்வொருத்தரும் ஒரு சம் பார்ட் ஆஃப் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிற அவங்களுடைய எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. இதில் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலையை ஃபர்ஸ்ட் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், ஸோ இப்போ எக்ஸ் வந்து 1/4 வேலையை தான் 10 நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா மொத்த வேலைங்கிறது டோட்டல் ரேஷியோ 1ன்னு சொல்லலாமா? அப்போ ஒரு வேலை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? மொத்த வேலையுங்கிறது தான் 1, 4/4 1ன்னு சொல்லுவோம். ரைட், ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறது தான். அப்போ 10 × 4. ரைட், எக்ஸ் வந்து அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 40 நாளில் முடிக்கிறாங்க. ரைட், இந்த இடத்துல நம்ம கிராஸ் மல்டிபிள் எழுதுகிற அளவு கூட தேவை கிடையாது. 4ல் ஒரு பகுதி வேலையை 10 நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா 4 பகுதி வேலையும் 40 நாளில் முடிக்கிறாங்கன்னு ஈஸியாக சொல்கிற ஒரு நம்பர் தாங்க. அடுத்து ஒய் வந்து ஒரு வேலையினுடைய 40% 40 நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா 100% 100 நாட்களில் முடிப்பாங்க. ரைட், 10% 10 நாளில் முடிப்பாங்க, 20% 20 நாளில் முடிப்பாங்க, இப்போ 100% 100 நாட்களில் முடிச்சிருவாங்க. அடுத்து இசட் வந்து 3ல் ஒரு பகுதி வேலையை 13 நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா 3 வேலையும் முடிக்கிறதுக்கு 39 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த டேட்டா மூலிமா யார் யார் எவ்வளவு நாளில் அந்த வேலை முடிப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சு. இப்போ யார் சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சிருக்காங்க, முதல்ல யார் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னா இசட் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் 39 நாட்கள்லேயே முடிச்சிட்டாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, இசட். அடுத்து 7வது கேள்வி, பேர் கண்டுபிடிக்கிற மாதிரியான கேள்வி. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட கிளாஸில் நிறைய அதை நம்ம பேசியிருப்போம். ரைட், நம்ம கிளாஸ்லையும் டெஸ்ட்லையும் அந்த மாதிரியான கேள்விகள் பார்த்துருப்போம். அதே மாதிரி புதுசாக ஒரு கேள்வியாகவும் நான் இங்கே ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். என்னன்னா, 2 எண்களினுடைய கூடுதல் ஏபி அப்படிங்கிற 2 நம்பர் எடுத்துக்கலாம். ஏபி 2 எண்களினுடைய கூடுதல் 462. அவற்றின் HCF வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எத்தனை ஜோடிகள் இருக்கு, எத்தனை பேர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது கேள்வி. எத்தனை ஜோடிகள் இருக்குங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ப்ராப்பராக கவனிங்க. எல்லா கேள்வியும் இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். ரைட், இது நான் எழுதுகிற ஸ்டெப் புரியறதுக்காக எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிக்கிற அந்த எல் டிவிஷனை முதல்ல நான் எழுதுறேன். இதில் ஏங்கிறது ஒரு நம்பர், பிங்கிறது ஒரு நம்பர். இங்கே நம்ம ஹெச்சிஎஃப் காமனாக வெளியெடுப்போம். வெளியெடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸ் ஒய்ங்கிற ரேஷியோஸ் கிடைக்குமா? எக்ஸ் ஒய்ங்கிற ரேஷியோஸ் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பரை எழுதி காமிக்கிறேன். 10, 15. ரைட், அதில் 5 காமனாக இருக்கிறத வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா 2, 3ங்கிறது கிடைக்கும். அதுதான் ரேஷியோ. புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கேங்க. ரைட், இந்த 10க்கும் 15க்கும் இந்த கேள்விக்கு சம்மந்தம் இல்லை. நான் இங்கே எழுதுனது புரியணுங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன். ரைட், இப்போ நான் HCF கேள்வியில் கொடுத்துட்டாங்க 22 அப்படின்ட்டு. இப்போ A+Bங்கிற நம்பர் 2 நம்பரை கூட்டினா 462 வர மாதிரி நிறைய பாசிபிள்ஸ் இருக்குங்க. 2 நம்பரை கூட்டினா 462 வர மாதிரி நிறைய பாசிபிள் இருக்கு. HCF கொடுக்கறதுக்கான காரணம் அதை சிம்பிளிஃபை பண்ணி 2 எண்களினுடைய கூடுதலுக்கு பதிலாக 2 எண்களினுடைய ரேஷியோவினுடைய கூடுதலாக நீங்க மாத்திக்கோங்க, அப்ப இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குற டேட்டா தான் HCF. HCF ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். HCF இல்லாம இந்த கொஸ்டினை நம்ம இப்படி ஒர்க் அவுட் பண்ணவே முடியாதுங்க. ரைட், அப்படி இல்லாட்டி HCF கண்டுபிடிக்கிற மாதிரியான டேட்டா ஏதாவது கேள்வியில கொடுத்துருப்பாங்க. ரைட், இப்போ ஏக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன்னு பாருங்க. 22x எழுதலாமா? 22x பிளஸ் பிக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 22y எழுதலாமா? ரைட், நான் இப்போ இங்கே எழுதக்கூடியது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல நான் சைடில் எழுதி காமிச்சிருக்கேன். 462 22 காமனாக வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய். இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிறது என்னதுங்க? 2 எண்களினுடைய விகிதங்களினுடைய கூடுதல், சம் ஆஃப் தி ரேஷியோஸ் ஆஃப் த நம்பருங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 462 டிவைடட் பை 22. இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்யினுடைய வேல்யூ 21. 2 நம்பரை கூட்டினா 462 வந்துச்சுங்க. அதை நம்ம என்னவா மாத்திட்டோம் அப்படின்னா 2 நம்பர்னுடைய விகிதங்களை கூட்டினா 21 வர மாதிரி மாத்திட்டோம். எதையெல்லாம் கூட்டினா 21 வரும் பார்க்கலாமா? ரைட், 1ஐயும் 20ஐயும் கூட்டினா 21 வருமா? அடுத்தது 2ஐயும் 19ஐயும் கூட்டினா 21 வருமா? இதுல 1 குறைக்கிறோம், அதுல 1 சேர்த்த போறோங்க. ஸோ அப்போ 3ஐயும் 18ஐயும் கூட்டணும் அப்படின்னா 21, 4வது பேர். 4ஐயும் 17ஐயும் கூட்டினா 21, 5வது பேர். 5ஐயும் 16ஐயும் கூட்டினா 21, 6வது பேர்.
6ஐயும் 15ஐயும் கூட்டினா 21. அடுத்தது 7ஆவதா, 7ஐயும் 14ஐயும் கூட்டினா 21. 8ஆவதா, 8ஐயும் 13ஐயும் கூட்டினா 21. 9ஐயும் 12ஐயும் கூட்டினா 21. 10ஐயும் 11ஐயும் கூட்டினா 21. இதுக்கப்புறம் நான் இதே நம்பரை திரும்ப ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது 11 10, 12 9, 13 8, 14 7, 15 6, 16 5, 17 4, 18 3, 19 2, 20 1. எழுதின நம்பரே திரும்ப ரிப்பீட் பண்ற மாதிரி ஆயிரும். இந்த கேள்வியில முதல் நம்பர் இதுதான் இருக்கணும், ரெண்டாவது நம்பர் இதுதான் இருக்கணுங்கிற எந்த டேட்டாவும் சொல்லல, எந்த கண்டிஷனும் சொல்லல, ஜோடின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 1,20 அப்படிங்கிறதும் 20,1ங்கிறதும் ஒரே ஜோடி தான். அதனால அதை நம்ம ரிப்பீட் பண்ணல. ஸோ இங்க 10 ஜோடி இருக்கு, ஆப்ஷன்ல 10 ஜோடி இருக்குங்க. எப்போ இந்த மாதிரியான கேள்வி எக்ஸாம்ல ஃப்ரேம் ஆனாலும் இதே மாதிரி ஆப்ஷன்ல 10ங்கிறது இருக்கும். அதாவது 10ங்கிறது இந்த கண்டிஷன்ல நம்ம செக் பண்ணதை சொல்றேன் நான். ஆக்சுவலா ஆன்சர் 10 கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணி தான் அதனுடைய ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோமோ அது கண்டிப்பா ஆப்ஷன்ல இருக்கும். எப்படி இங்க 10 ஆப்ஷன்ல இருக்கோ அதே மாதிரி. ரைட். HCF அப்படிங்கிறது ரெண்டுலையும் காமனா இருக்கக்கூடிய நம்பர். அதை தான் நம்ம எடுத்துட்டோம் வெளியே. அப்போ எக்ஸ் ஒய்ங்கிற ரேஷியோல எந்த நம்பரும் காமனா இருக்காது இல்லைங்களா? எக்ஸ் ஒய்ங்கிற ரேஷியோஸ்ல காமனா இல்லைன்னா தானே அது ரேஷியோவே. ஆனா இங்க பாருங்க, 6வது ஜோடியில 6,15 அப்படிங்கிறதுல 3ங்கிறது காமனா இருக்கா? அதை இந்த கண்டிஷனுக்குள்ள வராது. அதை வெளியே எடுத்துடுறோம், கேன்சல் பண்ணிடுறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். அடுத்தது 7,14, ரைட், ரெண்டுலேயும் காமனா 7 இருக்கா? ரைட். 9,12ல ரெண்டுலேயும் காமனா 3 இருக்கா? அதே மாதிரி 3,18லையும் 3 காமனா இருக்கு. இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறோம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எதை மட்டும்தான் சூஸ் பண்றோம் அப்படின்னா கோ பிரைம் அப்படிங்கிறத சூஸ் பண்றோம். கோ பிரைம் அப்படிங்கிறது என்னன்னா சார் பகா எண்கள் அப்படின்னு சொல்றோம். சார் பகா எண்கள் அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு நம்பர்லையும் காமனான ரேஷியோ எதுவுமே, அதாவது காமனா டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எதுவுமே இருக்காது. HCF 1 வரதை நம்ம கோ பிரைம்னு சொல்லுவோம். இங்க நம்ம கோ பிரைம் சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னா ரெண்டு நம்பர்லயும் காமனா எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா HCF காமனா இருக்கு அப்படின்னா அதை நம்ம வெளியே எடுத்துட்டோம். அதை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ரெண்டுலயும் காமனா இருக்கிறதுக்கு எந்த டேட்டாவுமே இருக்காது. அதனாலதான் கோ பிரைம் சூஸ் பண்றோம். ரைட். எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்ப எத்தனை ஜோடிகள் இருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6 ஜோடிகள் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி 6. நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். ரெண்டு நம்பர்னுடைய கூடுதல் கேள்வியில கொடுத்திருந்தாங்க. அதை ரெண்டு நம்பர்னுடைய விகிதங்களினுடைய கூடுதலாக நம்ம மாத்திட்டோம். அந்த விகிதங்களை எதெல்லாம் கூட்டினா அது வருதுன்னு செக் பண்றோம். அதுல எது கோ பிரைமா இருக்கோ அதை மட்டும் சூஸ் பண்றோம். முதல்ல ரிப்பீட்டட் பேர்ஸை ரிமூவ் பண்ணோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா காமனா டேர்ம்ஸ் இருக்கிறத ரிமூவ் பண்ணோம். மீதி இருக்கிறது எல்லாமே கோ பிரைம்ஸ். அந்த மீதி இருக்கக்கூடிய கவுண்ட் தான் இந்த கேள்வியில கேட்கிறாங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் 8வது கேள்விங்க, ஏஜஸ் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. ஸோ இந்த ஒரு கேள்வியை புரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணிட முடியுங்க. என்ன கேள்வியில கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ப்ராப்பராக கவனிங்க. ரவியின் சகோதரன் அவனை விட 3 மடங்கு மூத்தவர். ரவி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பிரதர் பாத்தீங்க அப்படின்னா ரவியை விட 3 வயசு மூத்தவர், அப்படின்னா 3 வயசு அதிகமா இருக்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனின் சகோதரி பிறந்த பொழுது அப்பாவின் வயது 28. ரவிக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அந்த சிஸ்டர் பிறக்கும் பொழுது ரவியினுடைய அப்பாவுக்கு 28 வயசு ஆகுது. அவன் பிறந்த பொழுது அம்மாவின் வயது 26. ரவி பிறக்கும் பொழுது அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு வயசு அப்படின்னா 26 வயசு இருக்குங்க. அவனின் சகோதரன் பிறந்த பொழுது சகோதரியின் வயது 4. ரைட். ரவியினுடைய பிரதருக்கு ரவியை விட 3 வயசு அதிகம்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த பிரதர் பிறக்கும் பொழுது அந்த ரவியினுடைய சிஸ்டருக்கு 4 வயசு இருந்திருக்கு. அப்ப சிஸ்டர் தான் முதல்ல பிறந்திருக்காங்க. அவங்க பிறந்து 4 வருஷம் கழிச்சு தான் ரவியினுடைய பிரதர் பிறந்திருக்காரு. ரவியினுடைய பிரதர் பிறந்து 3 வருஷம் கழிச்சு தான் ரவி பிறந்திருக்காரு. ஒரு லாஜிக்கலா புரிஞ்சுக்க முடிஞ்சுங்களா? ரைட். இப்ப கேள்வி என்னன்னா, அவனின் சகோதரன் பிறந்த பொழுது ரவியின் அப்பா மற்றும் அம்மாவின் வயது என்ன அப்படிங்கிறது கேள்வி. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன வயசுன்னு கேட்கிறாங்க. அப்பாவுடைய வயசையும் அம்மாவுடைய வயசையும் நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். முதல்ல அந்த ஆர்டர் புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. முதல்ல ரவியினுடைய சிஸ்டர் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு தான் ரவியினுடைய பிரதர் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு தான் ரவியே பிறந்திருக்காரு. அப்ப முதல்ல பிறந்தது சிஸ்டர். சிஸ்டர் பிறந்து 4 வருஷம் கழிச்சு தான் ரவியினுடைய பிரதர் பிறந்திருக்காங்க. ரைட். எது மூலியமா அதை புரிஞ்சுக்கிறோம்?
ஏன்னா ரவியினுடைய பிரதர்ஸ், ரவியினுடைய சகோதரன் பிறக்கும் பொழுது அவங்க சகோதரிக்கு 4 வயசு இருந்துச்சுன்னு கேள்வியில சொல்லியிருக்காங்க. அடுத்து ரவியை விட ரவியினுடைய பிரதர் 3 வயசு பெரியவர்னு கேள்வியில சொல்லியிருக்காங்க. ரைட். இப்ப இங்க யாருடைய வயசு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சகோதரி பிறந்த பொழுது அப்பாவின் வயசு 28. அப்பாவுக்கு வந்து 28 வயசு இருக்கு. எப்போ அப்படின்னா ரவியினுடைய சிஸ்டர் பிறக்கும் பொழுது, அப்பாவுக்கு 28 வயசாக இருந்திருக்கு. கேள்வி என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, அவன் சகோதரன் பிறந்த பொழுது ரவியின் அப்பாவோட வயசு என்ன? ரைட். அந்த சிஸ்டருக்கு 4 வயசு இருக்கும் பொழுது தானே சகோதரன் பிறந்திருக்காரு, பிரதர் பிறந்திருக்காரு. அப்ப அவங்க அப்பாவுக்கு 28 வயசு இருக்கும் பொழுது இந்த சிஸ்டர் பிறந்திருக்காங்க. அந்த பையன் பிறக்கும் பொழுது இந்த சிஸ்டருக்கே 4 வயசு ஆயிடுச்சு. அப்ப அப்பாவுக்கும் 4 வயசு அதிகமா இருக்குமா? அப்போ 32 வயசு அந்த அப்பாவுக்கு ஆகும் பொழுது, ரைட், அந்த அப்பாவுக்கு 32 வயசு ஆகும் பொழுது ரவியினுடைய பிரதர் பிறந்திருக்காரு. புரிஞ்சுக்க முடியுதா? திரும்ப ரிப்பீட் பண்றேன். இந்த இடத்துல இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் அங்க கவனிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சுங்க. இப்போ ரவி வந்து பாத்தீங்க அப்படின்னா 28 வயசு அவங்க அப்பாவுக்கு எப்ப நடந்திருக்கு அப்படின்னா, ரவியினுடைய சிஸ்டர் பிறக்கும் பொழுது. ஏற்கனவே கேள்வியில சொல்லியிருக்காங்க, அந்த பிரதர் பிறக்கும் பொழுது சிஸ்டருக்கே 4 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கும் 4 வயசு அதிகமா இருக்குமா? அப்போ 32 வயசு அந்த அப்பாவுக்கு ஆகும் பொழுது ரவியினுடைய பிரதர் பிறந்திருக்காங்க. அடுத்து ரவியினுடைய அம்மாக்கு எவ்வளவு வயசு ஆகும்னு கேட்கிறாங்க. ரவி பிறக்கும் பொழுதுதான் அவங்க அம்மாக்கு 26 வயசு. அவங்க அம்மாக்கு 26 வயசுன்னு கேள்வியில சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா ரவி பிறந்த பொழுது. கேள்வி கேட்டது என்னன்னா, அவனுடைய பிரதர் பிறக்கும் பொழுது ரவியினுடைய அம்மாக்கு எவ்வளவு வயசுன்னு கேட்கிறாங்க. ரைட். ரவியை விட 3 வயசு மூத்தவர் அவருடைய பிரதர். அப்போ ரவி பிறக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய பிரதர் பிறந்திருப்பாரு. அப்போ 3 வயசை குறைச்சிட்டோம் அப்படின்னா 23 வயசு அவங்க அம்மாவுக்கு ஆகும் பொழுது ரவி பிறந்திருக்காருங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 32 வயசு அவங்க அப்பாவுக்கு, 23 வயசு அவங்க அம்மாவுக்கு. அது எப்போ அப்படின்னா ரவியினுடைய பிரதர் பிறக்கும் பொழுது இருந்த வயசுகள். கிளியர்? ரைட். ஸோ நெக்ஸ்ட் 9வது கேள்விங்க. 9வது கேள்வி ரொம்ப பேசிக்கான ஒரு ரீசனிங் கேள்விங்க. வெரிஃபிகேஷன் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிலபஸ்ல அது இருக்கா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, லாஜிக்கலா அது சொல்லக்கூடிய விஷயங்கள்ல லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற டாபிக்ல அதை சேர்த்தலாம். அதாவது இந்த வெரிஃபிகேஷன் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா இருக்கிறதே ஒரு 40-42 கேள்வி தாங்க. அந்த 42 கேள்வியை தவிர வேற கேள்விகளே கிடையாது புக்ல. ரைட். நம்மளுடைய கிளாஸ்ல வெரிஃபிகேஷன் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம வந்து ரீசனிங் கிளாஸ்ல ஆட் பண்ணியிருப்போம். அதை ப்ராப்பரா பாருங்க. அந்த 40 கேள்வி தவிர வேற கேள்வியே கிடையாது. ரைட். லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ்ல அது சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒன்று. கிட்டத்தட்ட 2-3 கேள்வி வந்து அந்த 40 கேள்வியிலிருந்து தான் கேட்டிருந்திருக்காங்க. அப்ப என்ன கேள்வி கேட்டாலும் சரி, இந்த 40 கேள்வியிலிருந்து தான் ஏதாவது ஒரு கேள்வி ஃப்ரேம் ஆகும். அந்த 40 மட்டும் ஒரு முறை பார்த்தா போதுங்க. ஸோ இந்த 9வது கேள்வி என்ன அப்படின்னா, கடிகாரத்தில் எப்போதும் இருக்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கடிகாரம்னா ஒரு கிளாக்கு, ஒரு வால் கிளாக்னு எடுத்துக்கலாம். அதில் எப்பயுமே என்ன இருக்குங்க? பேட்டரி இருக்குமா, நம்பர்ஸ் இருக்குமா, அலாரம் இருக்குமா, நீடில்ஸ் இருக்குமா? இந்த வெரிஃபிகேஷன் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்குங்க என்னன்னா, ஒரு கேள்வியில கொடுத்துருக்க டேட்டால எது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வச்சு சொல்லணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படிங்கிறத வச்சு சொல்லணும். ரைட். இப்போ ஒரு கடிகாரம் இருக்கு. கடிகாரத்தினுடைய வேலை என்னது? இது எல்லாமே அந்த கடிகாரத்துக்கு சம்பந்தமானது தான். கடிகாரத்துல கண்டிப்பா பேட்டரி இருக்கும், நம்பர் இருந்தாதான் டைம் பார்க்கறதுக்கு, அலாரம் இருக்கும், அடுத்து அதுல ஊசிகள் நீடில்ஸ் இருக்கும். அதுல பெரிய முள்ளு சின்ன முள்ளுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுதான் நீடில்ஸ், ஊசிகள்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு கடிகாரத்துல இருக்கும். கடிகாரத்துல இல்லாத ஒன்றும் ஆப்ஷன்ல இருக்காது. அந்த கடிகாரத்துல இருக்கிற எல்லாமே கடிகாரத்தினுடைய தொடர்புடையது, கிளாக்கினுடைய தொடர்புடையது தான் ஆப்ஷன்ல இருக்கும். அதுல எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்குன்னு கவனிக்கணும். ரைட். இப்போ நீங்க ஒரு நிமிஷம் சொல்லி பாருங்க, எது சரியா இருந்திருக்கும். நீங்க பேட்டரி தான் சார் ரொம்ப முக்கியம். பேட்டரி இல்லைன்னா டைமே பார்க்க முடியாது. பேட்டரியே இல்லை அப்படின்னா கூட டைம் உங்களால சொல்ல முடியும். கடிகாரம் ஓடாதே தவிர, நான் சொல்ற லாஜிக் புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ரைட். ஒரு கடிகாரம் இருக்கு, டைம் ஓடிட்டு இருக்கு, நீங்க செல்ல கழட்டிட்டீங்க, டைம் ஓடாது. ஆனா அப்போ ஒரு டைமை காட்டும்ல. அந்த டைமை எதை வச்சு நீங்க பார்த்து சொல்றீங்க? பெரிய முள்ளும் சின்ன முள்ளு எந்த இடத்துல இருக்கோ அதை பார்த்து தானே சொல்றோம். அப்ப எது கண்டிப்பா தேவை அப்படின்னா நீடில்ஸ், ஊசிகள் அப்படிங்கிறது தேவை. அந்த இடத்துல ஊசிகள் அப்படிங்கிறது இந்த பெரிய முள்ளு சின்ன முள்ளு தான் சொல்றாங்க. ஹவர் அண்ட் மினிட் ஹேண்ட் தான். ஹவர் அண்ட் மினிட் ஹேண்ட் அப்படிங்கிறது தான் ஒரு கிளாக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் நம்பர் தெரியாம எப்படி சார் நீங்க பார்ப்பீங்க? நம்பர் தேவையான்னு பாருங்க. நம்பரே இல்லாத கடிகாரம்லாம் இருக்குல்ல. 1 2 3 4 5ங்கிற நம்பர் இல்லாத கடிகாரம் இருக்குல்ல. ரைட். திரும்பவும் நான் இதுக்கே திரும்ப வரேன். உங்களுக்கு மறுபடியும் இருக்கக்கூடிய டவுட், சார் பேட்டரி இல்லாம எப்படி சார் நீங்க டைமை பார்ப்பீங்க?
ரைட்? பேட்டரி இல்லாமல் டைமு தான் ஓடாதுங்க, பேட்டரி இல்லாமல் டைமு தெரியும். புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? ரைட்? பேட்டரி இல்லாமல் கடிகாரம் ஓடாது, டைம் ஓடாது. ஆனால் ஒரு டைமில் நிற்குது இல்லை, அந்த டைமை பார்க்க முடியுது இல்லை? ரைட்? அப்போ ஒரு கடிகாரத்தினுடைய வேலை டைமை பார்க்கறது தான். ரைட்? அந்த டைமை பார்த்து சொல்ல முடியுது இல்லை? எதை வச்சு சொல்கிறோம்? நீடில்ஸ் வச்சு தான் சொல்கிறோம். அப்போ ஊசிகள் அப்படிங்கிறது ஆன்சர். இந்த 40 கேள்வியுமேங்க நீங்கள் ஒரு முறை பார்க்கும் பொழுது 40மே வந்து இந்த 40 கேள்வியில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரின்னு தான் தோணும். அதில் எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லணும். அதுதான் இந்த வெரிஃபிகேஷன் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட்டுங்க. ரைட்? அடுத்து 10வது கேள்வி. ஒரு விருந்தில் 12 பேர் இருக்கிறாங்க. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் கை குலுக்குகின்றன. விருந்தில் ஏற்பட்ட கை குலுக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவுங்கிறது கேள்வி. எவ்வளவு நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது கேள்வி. ரைட்? ஸோ இப்போ பாருங்க, இப்போ ஒரு 12 பேர் இருக்காங்க. இந்த 12வது ஆள் எத்தனை பேர்த்திட்ட கை கொடுக்குவாரு? எத்தனை பேர்த்துக்கு போய் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாரு? மீதி இருக்கக்கூடிய 11 பேர்த்திட்ட போய் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாரா? அவரே பண்ணிக்க மாட்டாரு. அப்போ 12 பேர்த்திட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. இந்த 12வது ஆள் எத்தனை பேர்த்திட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணுவார் அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய 11 பேர்த்திட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணுவார். இந்த 11வது ஆள் யார்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணுவார் அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய 10 பேர்த்திட்ட கை குலுக்குவார், கை கொடுப்பாரு. இந்த 10வது ஆள் மீதி இருக்கக்கூடிய 9 பேர்த்திட்ட, 9வது ஆள் மீதி இருக்கக்கூடிய 8 பேர்த்துக்கிட்ட, அவங்க 7, 6, 5, 4, 3, 2, 1 இத்தனை பேர்த்திட்ட கை குலுக்கல்கள் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ரைட்? இந்த 12வது ஆள் மீதி இருக்கக்கூடிய 11 பேர்த்திட்ட ஹேண்ட் ஷேக் பண்றாரு. அந்த மாதிரி போறோம் நம்ம. ரைட்? இங்க பாருங்க, இந்த 11வது ஆள் மறுபடியும் 12வது ஆள்கிட்ட கை குலுக்கவே மாட்டாரு. ஏன்னா 12வது ஆள் 11வது ஆள்கிட்ட கை கொடுக்கும் பொழுது அவரும் கை குலுக்கி இருப்பாருல்ல. மறுபடியும் 11வது ஆள் இன்னொரு முறை கை குலுக்குங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டாரு. ரைட்? ஃபார் எக்ஸாம்பிளுக்குங்க, நான் உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்றேன், அப்ப நீங்களும் எனக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டீங்க தானே, பண்ணாதானே நான் பண்ண ஹேண்ட் ஷேக் கரெக்டா இருக்கும். ரைட்? அப்போ நான் ஒரு முறை பண்றேன், நீங்க ஒரு முறை பண்றதுங்கிறது அங்க கிடையாது. நான் உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணும்பொழுது நீங்களும் எனக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டீங்க. அதனாலதான் 11வது ஆள் மீதி 10 ஆளுகிட்ட கை குலுக்கினா போதும், 12வது ஆள்கிட்ட கை குலுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதனுடைய லாஜிக் புரிஞ்சுக்க முடியுதா? இதனுடைய நம்பர் சீரீஸ் எப்படி போகுதுன்னு பாருங்க. ஒன்னா குறைஞ்சிக்கிட்டே போகுது. அந்த ஒன்னா குறைஞ்சிக்கிட்டே போகிறத கூட்ட போறோம். எப்படி கூட்ட போறோம் அப்படின்னா, n × n-1/2 அப்படிங்கிறது ஃபார்முலா. அதாவது 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா இதை கூட்டுறதுக்கு n × n+1/2 படிச்சிருக்கோம் இல்லைங்களா? முதல் n இயல் எண்களின் கூடுதல். ரைட்? தொடர் அதிகரிச்சுக்கிட்டு போகும்போது ஒன்னா கூட்டிக்கிட்டே போகும்போது ஒன்றை கூட்டணும். இப்போ ஒன்னா கழிச்சுக்கிட்டே போகுது தொடர், அதனால ஒன்றை கழிச்சிடறோம். மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 12 பேர் கலந்துக்கிட்டாங்க. 12 × 12 - 1/2, 12 × 11/2, 2ஆல இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 முறை 66 அப்படிங்கிறத ஹேண்ட் ஷேக்ஸினுடைய எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் சி. மொத்தம் எத்தனை கை குலுக்கல்கள் நடந்திருக்கு அப்படின்னா 66 கை குலுக்கல்கள் நடந்திருக்கு. இப்போ இதே கேள்வி ஹேண்ட் ஷேக்கை கொடுத்துட்டு 66 பேர், மொத்தம் 66 கை குலுக்கல்கள் நடந்திருக்கு, மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு கேள்வி கேட்கலாம். ரைட்? ஈக்குவல் டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். ஈக்குவல் டு 66ன்னு போட்டுட்டு ரைட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அந்த 12ங்கிறத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் 11வது கேள்வி போகலாம். ஸோ 11வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்ஸிங் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட்? ரொம்ப பெருசாக இருக்கு. மேக்ஸிமம் வந்து 3 ரோ 3 காலம், 4 ரோ 4 காலம் பார்த்துருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 காலம் 3 ரோ இருக்கு. பெருசா இருக்க மாதிரி இருக்கு. லாஜிக் ஒன்று தாங்க. ரைட்? இதுல இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்னன்னா, ரைட், 1 இதையும் ஆட் பண்ணா 2 வருது, ஓகே. இதையும் ஆட் பண்ணா 4 வருது, ஓகே. இதையும் ஆட் பண்ணா 4 தான் வருது, ஆனா உள்ள இருக்க நம்பர் வேரி ஆகுது. அப்ப இதுல இங்க பேட்டர்ன் கிடையாது. ரைட்? ஸோ இதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4ங்கிறது 2 ஸ்கொயர். இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9ங்கிறது 3 ஸ்கொயர். 15 16 வருது, 16ங்கிறது 4 ஸ்கொயர். கண்டிப்பா அடுத்து 5 ஸ்கொயரா இருக்கும். 5 ஸ்கொயர்னா 25 வரணும் கூடுதல். ரைட்? இங்க 2 இருக்கு, இங்க 10 இருக்கு, இங்க 13 வந்தாதான் எல்லாத்தையும் கூட்டினா 25 வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி 13. ஸோ உடனே இதை தெரிஞ்சுக்கலாம், ஆனா அடுத்த ஆப்ஷன் சி வெரிஃபை பண்ணிக்கலாம். ரைட்? இதை 2ஐயும் ஆட் பண்ணா 36, அது 6 ஸ்கொயர் சரியா தான் இருக்கு. இதை 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 49, 7 ஸ்கொயர் அப்படிங்கிறது சரியா தான் இருக்கு. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச பேட்டர்னுங்கிறது கரெக்ட்.
நீங்கள் ஒன்று ரோ வைஸ் செக் பண்ண போகிறீங்க, இல்லாட்டி காலம் வைஸ் செக் பண்ண போகிறீங்க. ஏதாவது 2 ரோவை ஆட் பண்ணால் அடுத்த ரோவோ, ஏதாவது 2 காலத்தை ஆட் பண்ணால் அடுத்த காலமோ கிடைக்கிற மாதிரி தான் பேட்டர்ன் டிஃபால்ட்டாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா அதனுடைய டோட்டலை பார்க்க போகிறீங்க, இல்லாட்டி மல்டிபிள் பார்க்க போகிறீங்க. அவ்வளோதான் கான்செப்டாக இருக்க போகுது. அடுத்து 12வது கேள்வி, ஒரு சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் ஸ்டாண்டர்ட் செஸ் போர்ட் அப்படிங்கிறது கேள்வி. ரைட், ஒரு செஸ் போர்டு இருக்கு அப்படின்னா அதில் 8 ரோ 8 காலம் இருக்கும். எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா 1 ஸ்கொயர்ல இருந்து 8 ஸ்கொயர் வரைக்கும் ஆட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா n இன்டூ n பிளஸ் 1 இன்டூ 2n பிளஸ் 1/6 அப்படிங்கிறது ஃபார்முலா. ரைட், கேள்வி ரெக்டாங்கிளுங்க, நான் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். அது ஒரு கேள்வியே எக்ஸாம்பிள் ஃப்ரேம் ஆயிருக்கிறதுக்கு முன்னாடி அதுக்காக. ஸோ 8 இன்டூ 9 இன்டூ 17 டிவைடட் பை 6. ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 4 முறை, இது 3 முறை, 3ஐயும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம், 2 3 முறை. ஸோ 12 இன்டூ 17 204. ஸோ எத்தனை ஸ்கொயர் இருக்கு, எத்தனை சதுரங்கள் இருக்கு ஒரு சதுரங்க பலகையில அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா 204 சதுரங்கள் இருக்கு. இதே எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு, எத்தனை செவ்வகங்கள் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது கியூப் சீரீஸ் 1 கியூப்ல இருந்து 8 கியூப் வரைக்கும் ஆட் பண்ணா போதும். ஸோ n இன்டூ n பிளஸ் 1/2 த ஹோல் கியூப் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது அதனுடைய ஃபார்முலா. என்னுடைய வேல்யூ 8 இன்டூ 9 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 4 இன்டூ 9 36, 36 ஸ்கொயர் பண்ணால் 1296. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்னா, எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னா 1296. இதுல 2 கேள்வி பார்த்துருக்கோம். ஒன்று எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு கேட்டால் 204, எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னா 1296. இது ரெண்டையும் நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய விஷயம். ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே போனாங்க அப்படின்னா எத்தனை ரெக்டாங்கிள் ஸ்கொயர் இல்லாமல் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஒன்லி ரெக்டாங்கிள்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. செவ்வகங்களாக மட்டும் எத்தனை இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா இருக்கு, அது நம்மளுடைய புக்கில் இல்லை. ஸோ மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் தான் கேட்குற விஷயம். நம்மளுடைய குரூப் 1 எக்ஸாம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே கேள்விகள் போயிருக்கு. அப்படி வெளியே போச்சு அப்படின்னா இந்த மாதிரியான கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்காக அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இந்த 1296 அப்படிங்கிற செவ்வகங்களுடைய எண்ணிக்கைக்குள்ள சதுரங்களினுடைய எண்ணிக்கையும் கலந்துருக்கு. சதுரத்தையும் செவ்வகமா இங்க எடுத்திருக்காங்க. இந்த 1296 அப்படிங்கிறதுல செவ்வகங்கள் சதுரங்கள் எல்லாமே கலந்துருக்கு. ரைட், ஒன்லி ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 1296ல 204 இருந்த சதுரங்களை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எல்லாமே 1092 எல்லாமே ஒன்லி ரெக்டாங்கிள்ஸ். 1092 எல்லாமே ஒன்லி ரெக்டாங்கிள்ஸ். 3 கேள்வி, எத்தனை ஸ்கொயர் இருக்கு, எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கு, எத்தனை ஒன்லி ரெக்டாங்கிள்ஸ் நாட் எ ஸ்கொயர், ஸ்கொயர் இல்லாமல் எத்தனை செவ்வகங்கள் இருக்குது அப்படிங்கிறது கேள்வி. ரைட், அடுத்து 13வது கேள்வி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. ஸோ குரூப் 1 எக்ஸாமில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டிங்கிற மாதிரி நிறைய டாப்பிக்கில் கேள்விகள் ஃப்ரேம் ஆகலை. ரைட், அதை பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணதுல இருந்துக்கிட்டு அப்போ அந்த டாப்பிக்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடக்கூடாது. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதனால் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ புதுசாக படிக்க போகிறது கிடையாது, ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, அதை படித்தது ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு எண் தொகுப்பானது 5 4களையும் 4 5களையும் 9 6களையும் 6 9களையும் கொண்டுள்ளது எனில் முகடு என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஸோ முகடு அப்படிங்கிறதுல எது அதிக முறை வருதோ அதை முகடுன்னு சொல்லுவோம், நமக்கு தெரியும். இதில் எக்ஸுங்கிறத வேல்யூவாக எழுதிக்கலாம், எஃப்ங்கிறத ஃப்ரீக்வன்சி, நிறைய முறை ரிப்பீட் ஆகுது, எவ்வளோ முறை ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத ஃப்ரீக்வன்சி, நிகழ்வெண் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 5 4களையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4ங்கிற நம்பர் 5 முறை இருக்கு, அதனாலதான் 5 4களையும் சொல்லியிருக்காங்க. ரைட், 4 5களையும் சொல்லியிருக்காங்க. 5ங்கிற நம்பர் 4 முறை இருக்கு. 9 6களையும் 6 9களையும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க எது அதிக முறை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா 9 முறை ரிப்பீட் ஆன நம்பர் எது அப்படின்னா 6. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி 6. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 4 5ங்கிற தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 6 9ங்கிறது தான் தப்பு பண்ண போறோம். ஏன்னா 6 9 9 6ங்கிறதுல எது எக்ஸ் எது எஃப்ங்கிறது தெரியணும். அப்போ அங்க நம்பர்ல சொன்னது வந்து நம்பராகவே காமிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய நம்பர்ஸ், எழுத்துக்களாக சொல்றது அதனுடைய எண்ணிக்கைங்க. ரைட், அப்போ 9 முறை வந்த நம்பர் 6, அப்ப இதன் அதிக முறை வந்த நம்பர் 6, ஆன்சர் ஆப்ஷன் சி 6. அடுத்து 14வது கேள்வி. ஸோ 14வது கேள்வியில ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 அப்படிங்கிற நம்பர் கொடுத்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க.
உடற்பயிற்சி டைம்ல, ரைட்? அதுல 1 அப்படிங்கிறது நடக்க தொடங்கு அப்படின்னு அர்த்தம். 1 அப்படிங்கிறது ஸ்டார்ட் வாக்கிங் அப்படிங்கிறது அர்த்தங்க. 2ன்னு சொன்னாங்க அப்படின்னா கீப் ஸ்டாண்டிங், நில்லுங்க, நின்று கொண்டே இரு அப்படிங்கிறது அர்த்தம். 3ன்னு கண்டிஷன் போட்டாங்க அப்படின்னா, ரைட், 3ன்னு ஒரு கோட் சொன்னாங்க அப்படின்னா ஸ்டார்ட் ரன்னிங் அட் த சேம் ஸ்பாட், ஒரே இடத்துல நின்றுட்டு ஓடு அப்படிங்கிறது அர்த்தம். 4ன்னு சொன்னாங்க அப்படின்னா சிட் டவுன், உட்காரு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை பிழையின்றி பின்வரும் வரிசைகளில் செய்யும் மாணவர்கள் எத்தனை முறை உட்கார வேண்டும் அப்படிங்கிறது கேள்வி, ரைட்? இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனுங்க. 1னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் வாக்கிங், நடக்க ஆரம்பி அப்படிங்கிற அர்த்தம். நடக்க தொடங்கு அப்படிங்கிறது அர்த்தம் 1. இப்போ நீங்க இந்த லாஜிக்கை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா முடியும். இப்போ நமக்கு முன்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்க, நம்ம தான் அந்த இன்ஸ்ட்ரக்டர், நம்ம தான் சொல்ல போறோம். நம்ம 1ன்னு சொன்னா எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? நடக்க போறாங்க. 2ன்னு சொன்னா என்ன பண்ண போறாங்க? 2ன்னு சொன்னா என்ன பண்ண போறாங்க? அதே இடத்துல நிக்க போறாங்க ஒண்ணுமே பண்ணாம. 3ன்னு சொன்னா நிக்கிற இடத்துல ஓட போறாங்க. 4ன்னு சொன்னா உட்காந்துட போறாங்க, ரைட்? இந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது. 1 2 3 4 2 3 1 4 4ங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம சொல்ல போறோம். நம்ம சொல்ல அவங்க அந்த 4 ஆப்ரேஷனை என்னவோ அந்த பண்ண போறாங்க. அப்படி பண்ணும் பொழுது எத்தனை முறை உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிறது கேள்வி. எத்தனை முறை உட்காந்துருப்பாங்கிறது கேள்வி. உட்காரத்துக்கான கோடு என்னதுங்க? 4. உட்காரத்துக்கான கோடு என்னன்னா 4. இப்போ நான் வந்துட்டு இங்க ஒரு முறை 4 இருக்கு. நான் 4ன்னு சொன்னா எல்லாரும் உட்காந்துருப்பாங்களா? மறுபடியும் 2 சொல்றேன், 3 சொல்றேன், 1 சொல்றேன், எதெல்லாம் பண்றாங்க. மறுபடியும் 4ன்னு சொன்னா உட்காந்துருவாங்களா? நான் மறுபடியும் 4ன்னே சொல்றேன், அடுத்தது மறுபடியும் 4ன்னே சொல்றேன். அப்போ உட்காந்தவங்க உட்காந்தே தான் இருக்கிறாங்க, மாறல. நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, முதல் முறை இந்த இடத்துல 4 சொல்லும் பொழுது உட்காந்துருப்பாங்க. அடுத்தது இந்த இடத்துல நான் மறுபடியும் 2 சொல்லும் பொழுது எந்திரிச்சு ஒரே இடத்துல கீப் ஸ்டாண்டிங், எந்திரிச்சு நிக்கிறாங்க. 3 சொன்னேன் அப்படின்னா ஒரே இடத்துல ஓடுறாங்க. 1 சொன்னேன் அப்படின்னா அதே இடத்துல நடக்கிறாங்க. 4 சொன்னேன் அப்படின்னா உட்காடுறாங்க. நான் மறுபடியும் 4ன்னு சொல்லும் பொழுது உட்கார்ந்தவங்க எந்திரிக்க போறதே கிடையாது, உட்காந்தே இருக்க போறாங்க. அப்ப இந்த 2 நாளும் ஒரே முறை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 2 முறை 4 சொல்றோம், தொடர்ச்சியா சொல்றோம். அவங்க உட்கார்ந்தது தான், ரைட்? அடுத்த முறை 4 சொல்லும் பொழுது இங்க உட்காடுறாங்க. மறுபடியும் இங்க 4 சொல்லும் போது உட்காந்துருப்பாங்க. மறுபடியும் நான் 4 சொன்னேன்னா அவங்க உட்காந்தே தான் இருப்பாங்க. இந்த 2 முறை 4ம் ஒரே உட்கார்றதுக்கான மீனிங் தாங்க. அப்ப முதல்ல எத்தனை முறை உட்காந்துருப்பாங்க அப்படின்னா 4 முறை உட்காந்துருப்பாங்க. இது 1, இது 2, இது 3, இது 4. ஆன்சர் ஆப்ஷன் சி 4, ரைட்? ஏன் சார் 5 6ங்கிற நம்பர் எடுத்துக்கல? இது இன்னொரு முறை உட்காந்துருக்காரு, இது இன்னொரு முறை உட்காந்துருக்காரு, ஏன் அதை எடுத்துக்கல? நான் சொல்ற லாஜிக்கு கொஞ்சம் கவனிங்க, அது யோசிக்க தோணும். அதனாலதான் நான் ஆப்ஷன்ல நன் ஆஃப் திஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். 5 6ங்கிற நம்பர் ஆப்ஷன்ல கொடுக்காம நன் ஆஃப் திஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கான காரணம் அதுதான். என்னன்னா அதையும் கவுண்ட்ல யோசிப்போம். நீங்க நான் திரும்ப கூட ஒரு முறை சொல்றேன், கவனிங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்றேன் 1 2 3ன்னு சொல்லும் பொழுது 4ன்னு சொல்லும் பொழுது நீங்க உட்காந்துட்டீங்களா, ரைட்? மறுபடியும் 2 சொல்லும் பொழுது 2க்கான வேலை பண்ணீங்க. 3 சொல்லும் பொழுது 3க்கான வேலை பண்ணீங்க. 1 சொல்லும் பொழுது 1க்கான வேலை பண்ணீங்க. 4ன்னு சொல்லும் பொழுது மறுபடியும் உட்காந்துட்டீங்களா? நான் மறுபடியும் 4ன்னே சொல்றேன். நீங்க எந்திரிச்சா தானே திரும்ப உட்காரத்துக்கு. நான் மறுபடியும் இன்னொரு முறை 4 சொல்லும் பொழுது நீங்க உட்காந்தே தான் இருக்கீங்க, நீங்க எந்திரிக்கல, ரைட்? அப்ப இந்த 2 முறைக்கும் நீங்க ஒரு முறை உட்காந்ததே கவுண்ட்ல வந்துருச்சுங்க. அதே தான் இங்க 1 சொல்லும் பொழுது நீங்க நடக்கிறீங்க, நான் 4 சொன்னோடனே உட்காந்துட்டீங்க. மறுபடியும் 4 சொன்னா நீங்க உட்காந்தே தான் இருக்கீங்க, மறுபடியும் எந்திரிச்சா தானே உட்கார்றதுக்கு. அப்ப இந்த 2 முறையும் சேர்ந்து ஒரே முறை தான் உட்காந்துருக்கீங்க. அப்ப இது ஒரு முறை, இது ஒரு முறை, மொத்தம் 4 முறை உட்காந்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. 5 6 அப்படிங்கிறது யாருக்காவது 6ங்கிற நம்பர் யாருக்காவது தோணி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நான் ரொம்ப டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்வி கூட இதுக்கு முன்னாடி 1னா ரன்னு, 2னா ஸ்டாப்பு, 3னா வந்துட்டு வாக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு அடுத்த கேள்வி தான் இந்த கேள்வி. ஒருவேளை அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன், ரைட்? அந்த கேள்வி எங்கே இருந்துச்சோ அதனுடைய அடுத்த கேள்வி தான் இது. அந்த லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுவும் அந்த ஆல்ஃபா நியூமரிக் கான்செப்ட் மாதிரியான ஒரு கேள்வி தாங்க. அடுத்து 15வது கேள்வி. பிரியா அப்படிங்கிறவங்க முதல் மாசத்துல 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதன் பிறகு அவரது சம்பளம் ஆண்டுக்கு 1,500 அதிகரிக்கிறது. முதல் ஆண்டில் அவரது செலவு 13,000ஆகவும் செலவுகள் ஆண்டுக்கு 900 அதிகரிக்கிறது. மாதத்திற்கு 20,000 சேமிக்க அவளுக்கு எவ்வளவு காலமாகும் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ பிரியா அப்படிங்கிறவங்களுடைய இன்கம் எவ்வளோன்னு பார்ப்போம். இன்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,000. அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் செலவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13,000 செலவு பண்ணிடுறாங்க. அப்போ மிச்சம் சேவ் பண்ணுறாங்களா? எவ்வளவு அவங்களுடைய சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,000 ரூபா.
15,000 ரூபாய் சம்பாரிச்சு அதுல 13,000 ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா மிச்சம் 2,000 ரூபாய் அவங்க சேவ் பண்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய சம்பளம் 1,500 ரூபாய் அதிகரிக்குது. அப்போ முதல் வருஷம் ஃபுல்லா அவங்க வாங்கின சம்பளம் 15,000 ரூபாய், எல்லா மாசமும் 12 மாசமும் 15,000 ரூபாங்கிற காசே வாங்கிட்டு இருப்பாங்க. அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சம்பளம் 16,500 ரூபாக மாறுது. ஏன்னா 1,500 ரூபாய் அதிகமாயிருச்சு. ரைட். அடுத்தது அவங்களுடைய செலவு 900 ரூபாய் அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 1,309 ரூபாய், சாரி 13,900 ரூபாய் அப்படிங்கிறது, 13,900 ரூபாய் அப்படிங்கிறது அவங்களுடைய செலவுங்க. அப்ப மீதி எவ்வளவு சேவ் பண்றாங்க? ரைட், 2,600 ரூபாய் சேவ் பண்றாங்க. ரைட். அப்ப முதல் வருஷம் 2,000 ரூபாய் சேவ் பண்ணாங்க, அடுத்த வருஷத்துல இருந்து அவங்க 600 ரூபாய் சேவ் பண்றாங்க. இதே தான் திரும்ப திரும்ப அதிகரிக்க போகுது. 1,500 ரூபாய் அதிகரிக்கும், 600 ரூபாய் செலவு அதிகரிக்குது, அப்ப சாரி 900 ரூபாய் செலவு அதிகரிக்குது, சேவிங்ஸ்ல 600 ரூபாய் அதிகரிக்கும். அவங்க இதே மாதிரி போகும்பொழுது 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குங்கிறது கேள்வி. அப்போ இதுதான் ஒரு ஜிபி தொடர், சாரி ஏபி தொடர். இதை தான் கேட்குறாங்க. புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். 2,000, 2,600 எக்ஸெட்ரா 20,000 அவங்க மொத்தமா சேவ் பண்றதுக்கு, அதாவது அவங்களுடைய மாச சேமிப்பு வந்து 20,000 எப்போ போகும்னு கேட்குறாங்க. அப்போ இது ஏ 2,000, டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600, அடுத்தது எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000 லாஸ்ட் டேர்ம். அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா, எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது? ஸோ என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. அந்த 20,000 ரீச் பண்ண எவ்வளவு டைம் எடுத்துக்குங்கிறது தான் எல்லோடைய வேல்யூ லாஸ்ட் டைமாக வச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ 20,000 மைனஸ் ஏவோடைய வேல்யூ 2,000 டிவைடட் பை டியோடைய வேல்யூ 600 பிளஸ் 1. ஸோ 18,000 டிவைடட் பை 600 பிளஸ் 1. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 180 6ஆல் டிவைட் பண்ணும்பொழுது 30 பிளஸ் 1. ஸோ 31 வருஷம் எடுத்துக்கிறாங்க. 31 இயர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். 31 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 31வது வருஷம் 31 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். ஸோ 31வது வருஷத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 20,000 அப்படிங்கிற சேவிங்ஸை பண்ண போறாங்க. ரைட். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்க முடியுதா? இந்த இடத்துல இன்கம்லையும் எக்ஸ்பெண்டிச்சர்லையும் லாஜிக் கிடையாது. அது ரெண்டையும் கொடுத்ததுக்கான காரணம் சேவிங்ஸ் எவ்வளவுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா கேள்வியில் சேவிங்ஸ் 2,000ங்கிறது சொல்லவே இல்லை, 600 ரூபா அதிகரிக்குதுங்கிறது சொல்லவே இல்லை. அது எல்லாமே இந்த வருமானத்தையும் செலவையும் வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டே எழுதிக்கிறோங்க. ரைட். இது ஒரு ஏபி தொடர். ஏபி தொடர் முதல்ல உருவாகுது அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரைட். அடுத்த கேள்விங்க, 16வது கேள்வி. ஸோ 16வது கேள்வி ரீசனிங் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்விங்க. ரைட். 4 பேர் இருக்காங்க, ராஜ், பிரேம், வேல், அசோக் அப்படிங்கிற ஒரு 4 பேர். அந்த 4 பாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கேர்ள் ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க 4 பேருக்கும் யார் அப்படின்னா சுஷ்மா, ரம்யா, விமலா, பூனம். ரைட். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஒன்னொன்னா நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் ராஜ்னு ஒரு ஆள் இருக்காரு, அடுத்து பிரேம்னு ஒரு ஆள் இருக்காரு, அடுத்து வேல் அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரு, அடுத்து அசோக் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவங்க 4 பேருக்கும் ஒவ்வொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ரைட். அந்த 4 பேர்த்தோட பேர் எழுதிக்கலாம். சுஷ்மா, ரம்யா, விமலா, பூனம். ரைட். இந்த டேட்டால இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, பூனம் என்பவருடைய ஆண் நண்பர் யார் அப்படிங்கன்னு கேட்குறாங்க. ஸோ பூனத்தினுடைய பாய் ஃப்ரெண்ட் யாரு, பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதை தான் இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்க ஒவ்வொரு டேட்டாவையும் கேர்ஃபுல்லாக கவனிப்போம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்பொழுது இந்த இடத்துல இந்த மாதிரியான கேள்விகள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டைம் அதிகப்படுத்தணும், நீங்கள் நேரம் அதிகம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ இதில் நீங்கள் முதல் முறை படிக்கும் பொழுதே ரொம்ப பொறுமையாக, பதட்டம் இல்லாமல் இவ்வளோ பெரிய கேள்வியாக இருக்குது அப்படிங்கிறது நினைக்காம பொறுமையாக படித்தாவே உங்களால் அந்த கேள்விக்கான புரிதல் முதல் முறை படிக்கும் பொழுதே புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியுங்க. ரைட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரைட், ராஜ், பிரேம், வேல் மற்றும் அசோக் ஆகிய 4 இளைஞர்கள் சுஷ்மா, ரம்யா, விமலா மற்றும் பூனம் ஆகிய 4 பெண்களுடன் நட்பில் உள்ளன. சுஷ்மா மற்றும் விமலா ஆகியோர் தோழிகள். சுஷ்மாவும் விமலாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அப்ப சுஷ்மாவும் விமலாவும் ஃப்ரெண்ட்ஸுங்க. வேலுடைய பெண் தோழி சுஷ்மாவுக்கும் விமலாவையும் பிடிக்காது. வேலினுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, ரைட், வேலினுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுஷ்மாவையும் விமலாவையும் பிடிக்காது. அப்போ கண்டிப்பா அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க முடியாது. ரைட். கேள்வி புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. இந்த இடத்துல ஸ்டேட் பண்ணிட்டு, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டே. இந்த இடத்துல வேல், ரைட், வேல் உடைய பெண் தோழிக்கு சுஷ்மாவையும் விமலாவையும் பிடிக்காது.
வேலினுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் யாரோ அவங்களுக்கு சுஷ்மாவும் பிடிக்காது விமலாவும் பிடிக்காது அப்படின்னா முதல்ல அவங்க 2 பேருமே வேலினுடைய கேர்ள் ஃப்ரெண்டா சுஷ்மாவும் கிடையாது விமலாவும் கிடையாது. அப்ப யாரா இருக்கலாம் அப்படின்னா ஒண்ணு பூனமா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ரம்யாவா இருக்கலாம். ஏன்னா மீதி 2 பேர் தானே இருக்காங்க. ரைட். அடுத்த லைன் பார்ப்போம். வேல் என்பவரை ரம்யா கண்டு கொள்ள மாட்டார். வேல் அப்படிங்கிறவரை ரம்யா கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னா ரம்யாங்கிறவங்க கண்டிப்பா வேலினுடைய கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ பூனம் அப்படிங்கிறது வேலினுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். பூனமினுடைய ஆண் நண்பர் யாரு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ வேல் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. உங்களால இந்த டேட்டா புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன், ஒரே ஒரு டேட்டா தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுஷ்மாவும் விமலாவும் ஃப்ரெண்ட்ஸு. வேலினுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சுஷ்மாவையும் பிடிக்காது விமலாவையும் பிடிக்காது. அப்போ முதல்ல வேலினுடைய கேர்ள் ஃப்ரெண்டா சுஷ்மாவும் கிடையாது விமலாவும் கிடையாது. அப்போ மீதி ரம்யாவா பூனமான்னு பார்க்க போறோம். அடுத்த லைன்ல வேல் என்பவருக்கு ரம்யாவை கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒண்ணு பூனம் மட்டும்தான். ரைட். நம்மளால மற்ற டேட்டாவும் சொல்ல முடியுதான்னு பார்ப்போம். நம்ம இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்துருச்சுங்க. பூனம் என்பவரின் ஆண் நண்பர் யார் அப்படின்னா வேல். ரைட். மற்ற கேள்வியும் புரிஞ்சுக்க முடியுதான்னு பார்ப்போம். பிரேமின் பெண் தோழி சுஷ்மாவுடன் நட்பில் உள்ளார். பிரேமினுடைய கேர்ள் ஃப்ரெண்டு சுஷ்மா கூட ஃப்ரெண்டா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சுஷ்மாவோட ஃப்ரெண்டு யாரு? விமலா. அப்ப விமலா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேமனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். ரைட். சுஷ்மாவிற்கு ராஜ் என்பவர் பிடிக்காது. ராஜுக்கு வந்து சுஷ்மாவை பிடிக்காது அப்படின்னா அவங்க ராஜனுடைய கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அசோகனுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க போறாங்க. அப்போ மிச்சம் ராஜுக்கு ரம்யா அப்படிங்கிற மிச்சம் இருக்கக்கூடிய இன்னொருத்தருங்க. ராஜனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ரம்யா. எல்லாத்தையுமே 4 பேருக்குமே அந்த பேரை நம்மளால சொல்லிட முடியுது. ஒருவேளை இன்னும் அதுல கேள்விகள் வேற இருந்தாலும் பதில் சொல்லியிருக்க முடியுங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் நீங்க டைம் எடுத்துக்காம ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப ப்ராப்பரா பதட்டப்படாம பொறுமையா அந்த கேள்வியை ரீட் பண்ணாவே போதுங்க. அதுல கொடுத்துருக்க டேட்டாவை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த டேட்டாவை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் சிம்பிளா பண்ணிட முடியுங்க. அடுத்தது 17வது கேள்வி போலாம். m இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n. m வந்து n-க்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்னா n ப்ரொபோர்ஷனல், அந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எழுத போறோம். ரைட். m ப்ரொபோர்ஷனல் n. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா m ஈக்குவல் டு kn அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்டோட எழுதலாம். இந்த சிம்பிளை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஈக்குவல் சிம்பிள் போடணும் அப்படின்னா கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டை வச்சு போட போறோம். ஸோ m ஈக்குவல் டு kn. ரைட். இதுல m உடைய வேல்யூ 5, கேவோடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்னுடைய வேல்யூ 4 அப்படின்னா 5/4 அப்படிங்கிறது கேவோடைய வேல்யூ. புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ ஏன் நம்ம கேவோடைய வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்க எம்மோடைய வேல்யூ என்னோடைய வேல்யூன்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி 5க்கு என்னுடைய வேல்யூ 18 இருக்கும் பொழுது எம்மோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஒருவேளை கேவோடைய வேல்யூ கான்ஸ்டன்ட், அந்த மாறிலி மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா கேவையே நம்ம பதில் சொல்ற மாதிரி இருக்குங்க. இப்போ என்னுடைய வேல்யூ 18 இருந்துச்சு அப்படின்னா எம்மோடைய வேல்யூ எவ்வளவாக இருக்குங்கிறத செக் பண்ண போறோம். ஸோ எம்மோடைய வேல்யூ m ஈக்குவல் டு kn. ஸோ k அப்படிங்கிறது 5/4, n அப்படிங்கிறது 18. ஸோ n ஈக்குவல் டு 2ஆல் அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 முறை, இது 2 முறை, 45/2. அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 22.5 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட். நான் கான்செப்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட நீங்கள் இப்படி போட்டிருக்கலாம். என்னன்னா எம்மையும் என்னையும் எழுதலாம். எம்மோடைய வேல்யூ 5 இருக்கும் பொழுது என்னுடைய வேல்யூ 4, என்னுடைய வேல்யூ 18 இருக்கும் பொழுது எம்மோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 5 × 18 / 4 ஈக்குவல் டு எக்ஸ். அந்த கான்செப்ட் தான் இதுங்க. அதே ஸ்டெப் தான் இங்கேயும் எழுதியிருக்கும் பாருங்க. 5 × 18 / 4. கிளியர்? ஸோ 17வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. ப்ரொபோர்ஷனல் கான்செப்ட்ல கே கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணுறது சொல்லியிருக்கேன். ஸோ ஒருவேளை கேவெல்லாம் கேட்டால் பதில் சொல்ல தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டைரக்டா இப்படியும் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்து 18வது கேள்வி. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குங்க. ரைட். ஒரு செவ்வக வடிவில் ஒரு நிலம் இருக்கு. அந்த நிலத்தினுடைய நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 மீட்டர், அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42 மீட்டர். ஸோ அந்த செவ்வக வயலுடைய ஒரு மூலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய கைத்தை வச்சு ஒரு குதிரையை மேயறதுக்காக கட்டி விட்டுருக்காங்க. அந்த குதிரை மேயாத இடத்த கேட்குறாங்க. ஸோ 14 மீட்டர் நீளம்னா 14 மீட்டர் நீளத்துக்கு எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரத்தை அந்த குதிரை மேயும். அப்ப அது என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா உங்களால ஒரு அரை வட்டத்தை ஃபார்ம் பண்ணுது. சார் அது எப்படி சார் அரை வட்டமாக தான் மேயுமா அப்படின்னா அது முழு வட்டத்துக்கும் மேயுங்க. சரிங்களா? ஆனா அரை வட்டம் தானே அந்த நிலத்துக்குள்ள வருது. சரி, கால் வட்டம் தானே அந்த நிலத்துக்குள்ள வருது.
அப்போ அந்த நிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய கால்வட்டத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரைட், இதெல்லாம் மேஞ்ச இடம். கேள்வியில மேயாத இடங்கள் கேட்குறாங்க. இந்த இடத்த ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இதனுடைய ஏரியா எவ்வளோங்கிறது சொல்ல போறோம். அப்போ முதல்ல வயலினுடைய மொத்த பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டு அது மேஞ்ச இடங்களை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி அது மேயாத இடங்களாக இருக்குமா? ரைட். அப்போ அந்த நிலத்தினுடைய மொத்த ஏரியா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கனால ஏரியாக்கான ஃபார்முலா L/B. அதுல ஒரு கால்வட்டத்தை நம்ம மைனஸ் பண்ணிடலாம். பை r²/4 அப்படிங்கிறது கால்வட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா. ஸோ 60 × 42 மைனஸ் பையோடைய வேல்யூ 22/7 × 4. ஸோ ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 சென்டிமீட்டர்னு கேள்வியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். 14 × 14. ரைட். இதை 7ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 முறை, 2ஆல் இதை கேன்சல் பண்ணால் 2, மறுபடியும் 2 எடுத்துகிட்டு வந்து இங்கே கேன்சல் பண்ணலாம் 7 முறை. ஸோ 6 × 42 252, ஒரு 0 சேர்த்திக்கலாம். 2520 அப்படிங்கிறது அந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு. அதில் 22 × 7 54. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2366 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது அந்த நிலத்துல அந்த ஆடை குதிரை மேயாத இடங்களுடைய எண்ணிக்கை. ஒருவேளை மேஞ்ச இடங்களுடைய எண்ணிக்கை கேட்குறாங்க அப்படின்னா 154 யூஸ் சொல்லியிருக்க போறோம். அப்ப கேள்வியில மேஞ்ச இடங்களை கேட்குறாங்களா இல்லை மேயாத இடங்களை கேட்குறாங்களா அப்படிங்கிறது கேள்வி நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ரைட். நெக்ஸ்ட் 19வது கேள்விங்க. ஸோ 19வது கேள்வியில கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 எழுத்து தொகுப்புகளில் 3 ஒரு குறிப்பிட்ட வழியில் ஒத்திருக்கும் ஒன்று வேறுபட்டது வித்தியாசமான ஒன்றை காண்க அப்படிங்கிறது கேள்வி. ஸோ ஆல்பபெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா UVWXY BCDEF IJKLM PQRST எல்லாமே கண்டினியூஸ் லெட்டர்ஸுங்க. அடுத்து முதல் 2 லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. எல்லாத்துலயும் முதல் 2 லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. 3வது லெட்டர் ஸ்மால் லெட்டர், 3வது லெட்டர் ஸ்மால் லெட்டர் எல்லாத்துலயும் இருக்கு. ஏன்னா எல்லாத்துலயும் ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் இருக்க போது, ஒன்று மட்டும் வித்தியாசமா இருக்கு. அதை தான் கண்டுபிடிக்க போறோம். அடுத்த 2 லெட்டர் ஒரே லெட்டரா ரிப்பீட் ஆயிருக்கு. XXYY LLMM SSTT. ஆனா இங்க மட்டும் பாருங்க E ஒரு முறையும் F 3 முறையும் வந்திருக்கு. இதுதான் பேட்டர்ன்ல மேட்ச் ஆகாம இருக்கு. அப்ப 19வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பிங்கிறது தவறாக இருக்கு. ஸோ பேட்டர்ன்ல மேட்ச் ஆகாம இருக்குங்க. அடுத்து 20வது கேள்வி. ஒரு நம்பர்னுடைய 31%க்கும் அதே எண்ணின் 13%க்கும் உள்ள வேறுபாடு 576 அப்படின்னா அந்த எண்ணினுடைய 17% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரைட். சொன்னது அப்படியே எழுதிடலாம். ஒரு நம்பர்னுடைய 31%க்கும் 13%க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 18%. அந்த 18% தான் கேள்வியில் சொல்லியிருக்காங்க 576 அப்படின்னு சொல்லிட்டு. 576ங்கிறது அந்த நம்பர். பெர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். 31%க்கும் 13%க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து 18%. அப்போ 18% தான் 576 அப்படின்னா 17% எவ்வளோன்னு கேள்வியில் கேட்குறாங்க. ரைட். ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள். 576 × 17 / 18 = X. ஸோ இதை 18ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 32 முறை. 32 × 17 544 அப்படிங்கிறது ஆன்சர். அந்த நம்பர் இப்போ அந்த நம்பரையே நம்ம கண்டுபிடிக்கலைங்க. அந்த நம்பரை கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் 100% ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. இங்கே கேட்டது அந்த நம்பர்னுடைய 17% மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டைரக்டா நம்ம 17% மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ரைட். ஸோ 21st கொஷின். ஸோ 21st ஆல்சோ ரீசனிங் பேஸ் பண்ண மாதிரி, ஒரு லாஜிக்கல் ரீசனிங் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. என்னன்னா, ஒரு வாத்துக்கு முன்னால் 2 வாத்துக்களும் ஒரு வாத்துக்கு பின்னால் 2 வாத்துக்களும் 2 வாத்துக்களுக்கு இடையில் ஒரு வாத்தும் உள்ளன. இந்த அமைப்பில் நீந்தக்கூடிய மிக சிறிய எண்ணிக்கையிலான வாத்துக்கள் எத்தனை அப்படிங்கிறது கேள்வி. ரைட். நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இது ஒரு வாத்து, இது ஒரு வாத்து, இது ஒரு வாத்து. இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்ளை பண்ணி பார்க்க முடியுமா? ரைட். ஒரு வாத்துக்கு முன்னால் 2 வாத்துக்கள். இந்த வாத்துக்கு முன்னாடி 2 வாத்து இருக்கா? ரைட். ஒரு வாத்துக்கு பின்னால் 2 வாத்துக்கள். இந்த முதல்ல இருக்கக்கூடிய வாத்துக்கு பின்னாடி 2 வாத்துக்கள் இருக்கா? ரைட். 2 வாத்துக்களுக்கும் இடையில் ஒரு வாத்து. இந்த வாத்துக்கும் நடுவுல ஒரு வாத்து. ரைட். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இந்த அமைப்புல வாத்துக்கள் வந்து நீந்தி போகணும் அப்படின்னா மிக சிறிய எண்ணிக்கையிலான வாத்துக்கள் எத்தனை இருக்கலாம் அப்படின்னா 3 இருந்தா போதும். ரைட். ஒருவேளை யாருக்காவது இப்படி யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா பாருங்க. ரைட். இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்றேன் திரும்ப. ஒரு வாத்துக்கு முன்னால் 2 வாத்துக்களும். ரைட். ஒரு வாத்துக்கு முன்னால் 2 வாத்துக்கள் இருக்கு. ரைட். இந்த ஒரு வாத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 வாத்து இருக்குங்க.
அடுத்து ஒரு வாத்துக்கு பின்னால், இந்த வாத்துக்கு பின்னாடி 2 வாத்துக்கள் இருக்கு. ரைட். அடுத்தது 2 வாத்துக்களுக்கு இடையில ஒரு வாத்தும் இருக்கு. ரைட். இந்த 2க்கும் நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் இருக்கு. ஸோ இதை வச்சுக்கிட்டு அப்ப 5 எண்ணிக்கையில் வரக்கூடாதா அப்படின்னா தாராளமா வரலாம். இந்த கேள்வி என்னன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்குறாங்க, மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கண்டிஷனை மிகச்சிறிய எண்கள்ல எவ்வளவு பார்க்க முடியும் அப்படின்னா 3 எண்ணிக்கையில பார்க்க முடியும், 2 எண்ணிக்கையில பார்க்கவே முடியாது. ஏன்னா 2 வாத்து நீந்து போகும்போது எனக்கு முன்னாடி 2 வாத்து போகுதுன்னு சொல்லவே முடியாது. அப்ப மினிமம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு 3 வாத்துகள் போதும். ரைட். 7 வச்சு இதை ஃபார்ம் பண்ணலாம், 9 வச்சு கூட ஃபார்ம் பண்ணலாம். ரைட். கேள்வி என்னன்னா மிகச்சிறிய அப்படின்னு சொல்லியிருக்கனால 3ங்கிற எண்ணிக்கையை ஆன்சரா சொல்றோம். கிளியர்? ரைட். இதெல்லாமே வெறும் லாஜிக் பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகள்ங்க, கணக்கு போடுற மாதிரி கேள்வியே கிடையாது. ரைட். 22வது கேள்வி, ஸ்பீட் ஆஃப் த 14 மீட்டர்ஸ் பர் செகண்ட். ஒரு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அப்படின்னா 14 மீட்டர் பர் செகண்ட்ஸ். அதை கிலோமீட்டர் பர் ஹவர்ல கன்வெர்ட் பண்ண சொல்லி கேள்வியில மென்ஷன் பண்ணல. அது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஆப்ஷன்ல எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. அப்ப கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ மீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படிங்கிற சின்ன யூனிட்ல இருந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ங்கிற பெரிய யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு பெரிய நம்பரால மல்டிபிள் பண்ணணும். 18/5ங்கிற நம்பரால மல்டிபிள் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கும் நம்புறேன். ரைட். அப்ப 14 × 18/5. ஸோ 14ஐயும் 18ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 252, அதை 5ஆல டிவைட் பண்ண போறோம். 50 முறை 250.4. ஸோ 50.4 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. அதாவது இந்த 2 ஸ்பீடும் ஒன்னே தான். ரைட். 2 ஸ்பீடும் ஒன்னே தான். அது மீட்டர் பர் செகண்ட்ல சொல்லியிருக்காங்க, இது கிலோமீட்டர் பர் ஹவர்ல சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். சார் அது என்ன சார் 18/5 அப்படிங்கிற நம்பர் என்ன அப்படின்னா, இப்போ 1 கிலோமீட்டரையும் 1 மணி நேரத்தையும் நான் மீட்டர் பர் செகண்ட்ஸா மாத்துறேன். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். 1 மணி நேரத்துல 60 × 60 3600 செகண்ட்ஸ் இருக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணாதான் என்ன கிடைக்கும் அப்படின்னா 5/18 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். அப்போ கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்ட்ஸுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 5/18ஆல மல்டிபிள் பண்ணணும். இதே மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல இந்த கேள்வியில இருக்க மாதிரி மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல இருந்து கிலோமீட்டர் பர் ஹவருக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்கிறாங்க அப்படின்னா 18/5ங்கிற நம்பரால மல்டிபிள் பண்ணணும். நீங்க தனித்தனியா மீட்டரை கிலோமீட்டர் மீட்டராகவும் ஹவரை செகண்ட்ஸாகவும் தனித்தனியா கன்வெர்ட் பண்றதுக்கு பதிலாக இந்த 5/18 18/5ங்கிற நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்றோம். இதை தான் நம்ம கிளாஸ்ல சொல்லியிருப்போம். இந்த ரெண்டும் ஒரே நம்பர் தான், எங்க எந்த நம்பரை பெருக்கணுங்கிறத மிஸ் பண்ணிடுவோம். ரைட். மாத்தி எழுதிட்டோம் அப்படின்னா தப்பாயிரும். இப்போ 18 5ஆல வகுத்தோம் அப்படின்னா 5ஆல வகுத்தோம் அப்படின்னா 3 புள்ளின்னு கிடைக்கும். 5 18ஆல வகுத்தோம் அப்படின்னா 0 புள்ளின்னு கிடைக்கும். அப்ப இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பர்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன யூனிட் வேணுமோ அந்த நம்பரால பெருக்க போறோம். இப்போ இந்த கேள்வியில நமக்கு கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற பெரிய யூனிட் வேணும், அதனால பெரிய நம்பரால மல்டிபிள் பண்ணோம். ஒருவேளை மீட்டர் பர் செகண்ட்ஸுங்கிற சின்ன யூனிட் வேணும்னா சின்ன நம்பரால மல்டிபிள் பண்ண போறோம். புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்ன விஷயங்கள். ரைட். அடுத்து 23வது கேள்வி, ஒரு செவ்வக நீர் தொட்டி இருக்குங்க. அதனுடைய உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 மீட்டர், நீளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 மீட்டர், அகலம் வந்து பாத்தீங்கன்னா 2.5 மீட்டர். அதுல எத்தனை லிட்டர் தண்ணியை வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஆனால் ஆப்ஷன்ஸ்ல லிட்டர்ல இருக்கு. இந்த கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல கிளாஸ்ல நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அதெல்லாம் பேசியிருப்போங்க. ஸோ முதல்ல அதனுடைய வால்யூம் கண்டுபிடிப்போம். L × B × H அப்படிங்கிறது அதனுடைய வால்யூம். ஸோ 6 × 2.5 × 8, 6 × 8 48. அதை 2.5ஆல பெருக்கும் பொழுது 120. ஸோ என்ன யூனிட்ல இருக்கு அப்படின்னா மீட்டர் கியூப் அப்படிங்கிற யூனிட்ல இருக்கு. ஏன்னா லென்த், பிரெத், ஹைட் எல்லாமே மீட்டர்ல இருந்துச்சு. அப்போ வால்யூம் கன அளவு அப்படிங்கிறது மீட்டர் கியூப்ல கிடைக்கும். 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது 1000 லிட்டருக்கு சமம். அப்போ 120 மீட்டர் கியூபை 1000ஆல பெருக்கும் பொழுதுங்க, ஸோ 120 கூட இன்னொரு 3 0, அப்போ 1,02,000 லிட்டர் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட். 23வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. 1,20,000 லிட்டர் அப்படிங்கிறது அதனுடைய ஆன்சர். அப்போ 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிறத 1000 லிட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுவே 1 லிட்டர் அப்படிங்கிறத 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லலாம்.
அப்போ கேள்வியில் கொடுத்துருக்க யூனிட் எல்லாமே மீட்டர்ல இருந்து லிட்டரில் கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா கன அளவு மீட்டர் கியூபில் கிடைக்கும், 1000ஆல் பெருக்கும் பொழுது அது லிட்டரில் கன்வெர்ட் ஆயிரும். இல்லை கொடுத்துருக்க யூனிட் எல்லாம் சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வால்யூமாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது சென்டிமீட்டர் கியூபில் கிடைக்கும். அதை லிட்டராக மாற்றுறதுக்கு அந்த நம்பரை 1000ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது லிட்டராக கன்வெர்ட் ஆயிரும். இந்த ரெண்டு கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லிட்டர் இல்லையோ, அதாவது மீட்டரில் கொடுத்து வால்யூம் மீட்டர் கியூபில் கிடைச்சி அதை லிட்டரில் கன்வெர்ட் பண்ணுற மாதிரியோ, டேட்டாலாம் சென்டிமீட்டரில் கொடுத்து அதை வால்யூமாக கன்வெர்ட் பண்ணும்போது சென்டிமீட்டர் கியூபாக மாறி அதை லிட்டராக கன்வெர்ட் பண்ணுறான கேள்வியோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எந்த கேள்வியிலையும் லிட்டர்லேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா எந்த டேட்டாவும் லிட்டரில் வரப்போகிறது கிடையாது. மீட்டர் கியூப்லேயோ சென்டிமீட்டர் கியூப்லேயோ கிடைக்கும், அதை லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். சென்டிமீட்டர் கியூப்ல இருந்து 1000ஆல் மல்டிபிள் பண்ணால் லிட்டரா மாறும். மீட்டர் கியூப்ல இருந்து 1000ஆல் மல்டிபிள் பண்ணால் அது லிட்டரா மாறும். சென்டிமீட்டர் கியூப்ல இருந்து 1000ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது லிட்டரா கன்வெர்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் 24வது கேள்வி ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ண மாதிரி ஒரு கால்குலேஷன் பேஸ் பண்ண கான்செப்ட்டுங்க, ஃபார்முலா பேஸ்டு கான்செப்ட். ஸோ பி ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் பி கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் ஏ அண்ட் பினா ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா பி ஆஃப் நாட் ஏ அண்ட் பி ஆஃப் நாட் பி. P of not A and na intersection not B. அப்போ P of A bar போடலாம் இல்லை A dash போடலாம், ரெண்டு ஒன்று தான். இன்டர்செக்ஷன் B dash சொல்லலாமா? ரைட், இதை ஃபார்முலாவை எழுதலாம். இந்த டேஷ் ரெண்டுக்கும் ஏக்கும் பிக்கும் தனித்தனியாக இருக்கிறத ஒன்றா ஒரே டேஷாக எழுதலாம். ரைட், பாரா போடலாம். P of A bar B அப்படின்னு எழுதலாம். ரைட், ஒரு இடத்துல டேஷ் ஒரு இடத்துல பார் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், ரெண்டு ஒரே மாதிரியே போடுவோம், பார். ரைட், ஏன்னா பி ஆஃப் ஏனா அது வேணும்னு அர்த்தம், ஏ பார் அப்படின்னா அது வேண்டாம், நாட் ஏ அப்படின்னு அர்த்தங்க. ரைட், இப்போ இந்த ஏக்கு மேலே இருந்த பாரையும் பிக்கு மேலே இருந்த பாரையும் ஒரே பாராக போட்டுட்டோம். அப்படி ஒரே பாராக போகும் பொழுதுங்க இங்கே நடுவில் இருக்கக்கூடியது மாறுங்க, யூனியன் அப்படிங்கிறது மாறும். இன்டர்செக்ஷனாக இருக்கிறது யூனியனாக மாறிடும். ரைட், ஸோ இப்போ நம்ம பி ஆஃப் ஏ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், பி ஆஃப் ஏ பார் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், 1 மைனஸ் பி ஆஃப் ஏன்னு சொல்லுவோமா? அதே மாதிரி பி ஆஃப் ஏ யூனியன் பார் அப்படிங்கிறத 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய ஃபார்முலா பி ஆஃப் ஏ யூனியன் பி பார் அப்படிங்கிறத, பி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார் அப்படிங்கிறத 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பின்னு சொல்லலாம். இந்த பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறதுக்கான டேட்டா கேள்வியில் நிறைய இருக்கு, அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா எழுதலாம், பி ஆஃப் ஏ plus P of B minus P of A intersection B. P of A வினுடைய வேல்யூ 1/4, P of B வினுடைய வேல்யூ 1/2, 1/8 அப்படிங்கிறது இன்டர்செக்ஷனுடைய மதிப்பு. ஸோ எல்சிஎம் 8ங்கிறது எடுத்துக்கலாம். எல்சிஎம் 8ன்னு எடுத்தோம் அப்படின்னா இது 2 முறை பெருக்கணும், அப்போ 2, இது 4 முறை பெருக்கணும், 4 மைனஸ் 1. ஸோ 6 மைனஸ் 1 5 டிவைடட் பை 8 அப்படிங்கிறது P of A யூனியன் B யினுடைய மதிப்பு. நமக்கு 1 மைனஸ் P of A யூனியன் B 5/8. ஸோ 8 மைனஸ் 5 3/8ங்கிறது ஆன்சர் பி ஆஃப் நாட் ஏ அண்ட் நாட் பியினுடைய வேல்யூ. ஸோ ஆன்சர் 3/8ங்க. வெறும் ஃபார்முலா பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட். ரைட், இந்த இதெல்லாம் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ், அதனால இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்குங்க. ரைட், ஸோ லாஸ்ட் கொஷின் பைப்ஸ் பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்ட். ஏ மற்றும் பி என்ற 2 குழாய்கள் ஒரு தொட்டியை 24 நிமிடங்கள், ஏ 24 நிமிஷத்துலையும் பி 32 நிமிஷத்துலையும் ஒரு தொட்டியை நிரப்புது அப்படின்னா 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி 15 நிமிடங்களில் நிரப்புவதற்கு பி எவ்வளவு நேரத்திற்கு பிறகு மூட வேண்டும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க, லாஜிக் புரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ 2 பைப்பு ஏ பிங்கிற 2 பைப்பு எவ்வளவு நேரத்தில் அந்த டேங்கை ஃபில் பண்ணும் அப்படிங்கிற டேட்டா கேள்வியில் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 பைப்பு சேர்த்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, 18 நிமிஷத்தில் அந்த டேங்க் ஃபில் ஆகணும். ஆனால் பாதியில் ஒரு பிங்கிற பைப்பை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ரைட், பாதியில் பிங்கிற பைப்பை க்ளோஸ் பண்ணாங்க, அப்பயும் அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு மொத்தமாக 18 நிமிஷம் எடுத்திருக்கு அப்படின்னா என்ன டைமில் பியை க்ளோஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிப்போங்க, டோட்டல் கெப்பாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1 டே ஒர்க்கா, 1 மினிட்டுக்கு எவ்வளோ ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ரைட், இப்போ ஏ மூலிமா 24 மினிட்ஸ், பி பார்த்தீங்க அப்படின்னா 32 மினிட்ஸ். ஸோ ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 96, அது கெப்பாசிட்டியாக சொல்லும்போது 96 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏங்கிற பைப் மூலிமா 4 லிட்டர் தண்ணி உள்ள வருது, பிங்கிற பைப் மூலிமா 3 லிட்டர் தண்ணி உள்ள வருது. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, கேள்வியில்
மொத்தமாக அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு 18 நிமிஷம் எடுத்துக்குது. பாதி நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் பிஏ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஏங்குற பைப்பு க்ளோஸே ஆகவே இல்லை. கடைசி 18 நிமிஷம் வரைக்கும் ஏங்குற பைப்பு ஓப்பன்லேயே இருக்கு. உங்களால் கவனிக்க முடியுதான்னு பாருங்க. ரைட், ஏங்குற பைப்பை நான் ஓப்பன் பண்ணிட்டேன், பிங்கிற பைப்பை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ரைட், 2 பைப்பும் ஓப்பன் பண்ணி தண்ணி போய்கிட்டே இருக்கு. போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் நான் பிங்கிற பைப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன். பிங்கிற பைப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன், ஏங்கிற பைப்பு க்ளோஸே பண்ணல. கடைசி 18 நிமிஷம் டேங்க் ஃபில் ஆகிற வரைக்கும் அது ஓப்பன்லேயே தான் இருக்கும். அப்போ 18 நிமிஷத்துல அந்த எவ்வளோ தண்ணி உள்ள வந்திருக்கும் ஏங்கிற பைப் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டா பிங்கிற பைப் மூலியமா எவ்வளோ தண்ணி வந்திருக்கும், எவ்வளோ நேரம் வந்திருக்குங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ரைட், அப்போ ஏங்கிற பைப் மூலியமா 18 நிமிஷத்துக்கு 1 நிமிஷத்துக்கு 4 லிட்டர் தண்ணி உள்ள வந்துச்சு அப்படின்னா 72 லிட்டர் தண்ணி உள்ள வந்திருக்குங்க ஏங்கிற பைப் மூலியமா மட்டுமே. அப்ப 96 லிட்டர்ல 72 லிட்டர் ஏங்குற பைப் மூலியமா வந்துச்சுன்னா மீதி 24 லிட்டர் அப்படிங்கிறது பிங்கிற பைப் மூலியமா வந்து தண்ணிங்க. அப்ப பிங்கிற பைப்பு 24 லிட்டர் தண்ணியை உள்ள அனுப்புறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னா, பிங்கிற பைப் மூலியமா 1 நிமிஷத்துல 3 லிட்டர் தண்ணி உள்ள வருது அப்படின்னா 8 நிமிஷம் எடுத்துக்கும். அப்போ 8 நிமிஷம் 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பிங்கிற பைப்பை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிங்கிற பைப் மூலியமா 8 நிமிஷத்துக்கு தண்ணி உள்ள வந்திருக்கு, 24 லிட்டர் தண்ணி உள்ள வந்திருக்குங்க. அப்ப 8 நிமிஷத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏங்கிற பைப் மட்டும் இருந்திருக்கும். அப்ப ஆன்சர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்மளால சொல்ல முடியுது 8 நிமிஷத்துல க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, லைட் இப்ப லாஜிக் புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ஏபி 2 பைப்பும் 8 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணாங்க, பிஏ க்ளோஸ் பண்ணிட்டாங்க 8 நிமிஷத்துல. ரைட், அடுத்த 10 நிமிஷத்துக்கு ஏ மட்டும் வந்து மொத்தம் 18 நிமிஷம் எடுத்திருக்குங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 8 மினிட்ஸ். ரைட், நான் இன்னொரு முறை கூட இதை சொல்கிறேன், ஒரு சிலருக்கு அதை புரிஞ்சுக்கிறதுல டிஃபிகல்ட்டி இருக்கலாம், அதற்காக சொல்கிறேன். இப்போ ஏங்கிற பைப்பு பிங்கிற பைப்பில் வந்து எவ்வளவு தண்ணி வருது, மொத்த கொள்ளளவு எவ்வளோ, 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ தண்ணி வருதுங்கிறதெல்லாம் சரி. இப்போ 2 பைப்பும் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஒரு டைமில் பிஏ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏ ஓப்பன்லேயே தான் இருக்குது. தொட்டி ஃபுல்லாக 18 நிமிஷம் ஆகுதுன்னா 18 நிமிஷம் அது ஓப்பனில் தான் இருக்குது. 18 நிமிஷமும் ஓப்பனில் இருந்துச்சுன்னா 72 லிட்டர் தண்ணி உள்ளே வந்துருச்சு. மீதி 24 லிட்டர் தான் வரணும், அது பிங்கிற பைப் மூலிமா வந்து இருக்கணும். ரைட், அப்போ பிங்கிற பைப் மூலிமா அந்த 24 லிட்டர் உள்ள வரதுக்கு 8 நிமிஷம் ஆயிருக்கும். அப்போ 8 நிமிஷத்துல பிங்கிற பைப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரைட், ஓகேங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் மாடல் டெஸ்டினுடைய டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக இந்த ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷனாகவே தான் இருந்திருக்கும். ரைட், புதுசாக பார்க்குறவங்களுக்கு கூட, ரைட், இப்போ தான் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், இந்த டெஸ்ட்டை சும்மா அட்டன் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட டெஸ்ட்டை விட இப்போ பார்த்த கிளாஸ் நீங்கள் பார்க்கும்பொழுது மொத்த மேக்ஸில் கேட்கக்கூடிய 25 கேள்வியினுடைய மொத்த கான்செப்ட்டுமே ஒரு முறை நீங்கள் கிளாஸாக கவனிச்ச மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், வெறும் அந்த ஒரு கேள்விக்கான ஆன்சர் மட்டும் சொல்லாமல். ரைட், ஸோ அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23rd June 2025 மேபி மண்டே. ரைட், ஸோ ப்ராப்பராக மண்டே மார்னிங் 10 o'clock அந்த ஒரு டெஸ்ட் போஸ்ட் ஆயிரும், அட்டன் பண்ணி பாருங்கள். அதனுடைய ஆன்சர் மண்டே ஈவினிங் 6 o'clock லாகின்ல போஸ்ட் ஆயிரும், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.